श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। शक्ति पञ्चमय विग्रहात्मने सुक्तिकारजत चित्तहारिणे मुक्तिदायक मुरारिपादयो भक्तिसार मुनये नमो नमः। भक्तिसार मुनये नमो नमः। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। योडित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगदस्ततितराणि तृणाय मेनेः अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तनः कुलपतेः वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमामि मूर्धना। भूतं स्वरस्य महदात्के भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् पत्राङ्गिरेणुप्रहाळधीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। நாராயணன் படைத்தான் நான்முகனை நான்முகனுக்கேரார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழிசெப்பி வாழலாம் நெஞ்சமே மொய்பூமழிசை பரனடியே வாழ்த்து தையில் மகமின்னு தாரணியீரேத்தம் இந்தத்தையில் மகத்திற்குச் சாத்துகின்றேன் துய்ய மதிபெத்த மழிசைப்பிரான் பிறந்த நாள் என்று நத்தவர்கள் கொண்டாடும் நாள். வேதாந்தமெப்யாமிருத வாரிஜாசேஹே வேதாத்தசாராமிருத பூரமக்யம் ஆதாய வருஷந்தமகம் பிரவத்தியே காருண்யபூர்ணம் கலிவைரிதாசம். ஸ்ரீகிருஷ்ணபாதபாதாப்யே நமாமி சிரசா சதா யப்பிரசாத பிரவாகேன சர்வசித்திரபூர்ணமா. ஸ்ரீமத்கிருஷ்ணசமாத்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷாணாம் சுலபஸ்ரீதரஸ்ஸதா. லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே संसारभोगी संतष्टा जीव जीवातवे नमः. श्रीमत्रंगं जहेतुवरमं कामदेशो निधानं भूमादस्मिन् भवतु कुशली कोऽपि पूमा सगायः दिव्यं तस्मै निषदविमुखं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मङ्गलानि. श्रीषडारि गुरोर्दिव्य श्रीपादाभ्यमधुव्रतं श्रीमत्यधीन्द्रप्रवणं श्रीलोकार्यमुनिं भजे. श्रीगर्गवंश विमलोगति पूर्णचन्द्रं श्रीवेङ्कटारि गुरुवर्य तनूजरत्नं तस्मादवाप्त निगमान्तरकस्य जालं ஸ்ரீமஸ்தலேசே குரும் சததம் பஜாமி. ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானால் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அப்பேற்பட்ட ஆழ்வார்களுக்குள்ளே முதல் 3 ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை முறையே முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று அழைக்கக்கூடியதான பிரபந்தங்களை நாம் சென்ற தொடர்களிலே பல சம்பிரதாய வித்வான்கள் மூலமாக அனுபவித்தோம். தற்சமயமாக நாம் நான்முகன் திருவந்தாதி என்கிற ஒரு பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். இந்த பிரபந்தத்துக்கு எப்படி பேர் அமைஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னா, நியாயமாக பார்த்தோன்னாக்கா 4ஆவதாக அவதரித்தவர் இந்த திருமிழிசை ஆழ்வார். முன்புகத்தில் வந்துதித்த முனிவனார் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பெயர்
அழைக்கப்படும்படியான பெருமை பெற்றவர் இந்த திருமழிசை ஆழ்வார். எப்படி இந்த முதல் 3 ஆழ்வார்கள் துவாபர யுகத்திலே அவதரித்தார்களோ அதைப் போலவே இந்த திருமழிசை ஆழ்வாரும் துவாபர யுகத்திலே அவதரித்தவர். எப்படி இந்த முதல் 3 ஆழ்வார்களுக்கு திருவேங்கடமுடையான் மேலே அவ்வளவு பரிவு உண்டோ, அவர்களுடைய வழி வந்ததினாலே இந்த திருமழிசை ஆழ்வாருக்கும் திருவேங்கடமுடையான் மேலே தனியாக ஒரு அன்பானது உண்டு. ஏனைய நிலைகளிலே இந்த திருமழிசை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருந்தாலும் இந்த திருமழிசை ஆழ்வாருக்கே உகந்த நிலையானது அந்தர்யாமித்துவம். அதாவது எம்பெருமான் உடல் மிசை உயிரென கலந்தெங்கும் பரந்துளன் அப்படின்னு அனுபவிக்கிறாரே நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நிலையைத்தான் இந்த திருமழிசை ஆழ்வாரும் ஆசைப்பட்டிருப்பார். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, இவரும் கண்ணனை போலவே ஒரு இடத்திலே பிறந்து மறு இடத்திலே வளர்ந்தவர். கண்ணன் பெருமான் எப்படி தேவகி வசுதேவரிடத்திலே பிறந்து அதற்கு பிற்பாடாக யசோதை நந்தகோபனிடத்திலே சென்று ஆய்ப்பாடியிலே திருவாய்ப்பாடியிலே வளர்ந்தாரோ அதைப் போலவே இந்த திருமழிசை ஆழ்வாரும் முதலிலே பிராமண குடியிலே, அதாவது பிருகு மகரிஷியுடைய புத்திரராக பிறந்து பின்பு பிரம்பன் குடியிலே வளர்ந்தவர் இந்த திருமழிசை ஆழ்வார். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு என்ன ஒரு பெருமை உண்டு அப்படின்னா, இவருக்கு உரையில் இடாதவர் அப்படின்னு பேரு. அதாவது முதல்ல இந்த நான்முகன் திருவந்தாதி ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சார் அப்படின்னா, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்து அப்படின்னு முதலியே எம்பெருமானுடைய பரத்துவம், அந்த பரத்துவத்தை அறுதியிட்டே இவர் ஆரம்பிக்கிறார் இவருடைய பிரபந்தத்தை. அதற்கு மேற்பாடாக முதல்ல ஆரம்பிச்சார். ஒரு சில பேர் எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய ஏனைய குணங்களிலே ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த திருமழிசை ஆழ்வார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, இந்த நான்முகன் திருவந்தாதிலே அந்த உருவின வாழை கீழே வைக்கவே இல்லை. அதனால என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இவர் உரையில் இடாதவர். அந்த வாள் இருக்கக்கூடியதான உரையிலே மறுபடியும் அந்த வாளை வைக்காதவர். பற்பல விடங்களில் நான்முகன் திருவந்தாதிலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை பேசியிருக்கிறார் திருமழிசை ஆழ்வார். அதற்கு மேற்பட 53வது பாசுரமாக இதிலே நடுவில் பாசுரம் என்று சொல்லலாம். அந்த நடுவில் பாசுரத்தில் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, என்ன சாய்க்கிறார் அப்படின்னாக்கா, புல்லா தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேல்மின் தேவு. அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாகவே உலகத்தில் இருக்கக்கூடியதான 3 குணங்கள், சத்துவகுணம் இருக்கும், ரஜோகுணம் இருக்கும், தமோகுணமானது இருக்கும். அப்பேற்பட்ட 3 நிலைகளும் உள்ள தெய்வங்களை, மேலும் ரஜோகுணம் தமோகுணம்லாம் தலையெடுக்கும் போது இந்த தெய்வங்கள்லாம் என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா, தன்னை பரம்பொருள் என்றே நினைத்து கொள்ளும் இந்த தெய்வங்கள். சத்துவகுணம் தலையெடுக்கும் போது எம்பெருமானுடைய நிலையை உணர்ந்து எம்பெருமானை ஆශ්‍රயித்து இருக்கும் இந்த தெய்வங்கள். ஆக இவாளுக்கு ரஜோகுணம் தமிழெடுக்கும் போது தன்னை பரம்பொருள் என்று நினைத்து கொள்ளும். இவர்களுக்கு சத்துவகுணம் தலையெடுக்கும் போது என்ன பண்றது அப்படின்னாக்கா, இந்த தெய்வங்கள்லாம் எம்பெருமான் தான் பரத்துவம், அவனல்லால் தெய்வம் இல்லை என்ற நிலை உணர்ந்தும் இந்த தெய்வங்கள். அந்த தெய்வங்களை எப்பொழுதும் சிவைஷ்ணவர்கள் வணங்க மாட்டார்கள் அப்படின்னு தன்னுடைய நான்முகன் திருவந்தாதி பதிகத்திலே 53வது பாசுரத்திலே தன்னுடைய மறுபடியும்
இந்த கருத்தை அறுதியிட்டு சாய்க்கிறார் திருமழிசை ஆழ்வார். சரி சுவாமி, முதல்ல சொன்னார் நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னார். அதற்கு மேற்பட திருவில்லா தேவரை தேரேர்மின் தேவு அப்படின்னார். இந்த பிரபந்தம் முடிக்கும் போது கூட என்ன அனுசந்திக்கிறார் அப்படின்னா, இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை. எம்பெருமானே, நீ அடியோங்களுக்கு மட்டுமே தெய்வமாக அமைந்திருக்கவில்லை. நீ யார் அப்படின்னாக்கா, சிவனுக்கும் நீதான் தெய்வம், நான்முகனுக்கும் நீதான் தெய்வம், எல்லாவற்றுக்குமான காரணமும் நீயே என்று அறுதியிடப் போகிறார். அதை இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ள நம்ம இந்த பாசுரங்கள்லாம் பல வித்வான்களின் துணை கொண்டு அனுபவிக்க காத்திருக்கிறோம். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர் தான் இந்த ஆழ்வாருக்கு என்ன பெயர் வச்சார் அப்படின்னாக்கா, என்ன ஒரு தலைப்பு கொடுக்கிறார். எப்படி பொய்கை ஆழ்வாருக்கு கவிஞர் போரேறு, புதத்தாழ்வாருக்கு பெருந்தமிழன், பேயாழ்வாருக்கு தமிழ் தலைவன் என்று ஒரு விசேஷ திருநாமமோ, அதை போலவே இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு என்ன பெயர் அப்படின்னாக்கா, உரையில் இடாதவர். உருவினவாள் உரையிலிடாதே ஆதி மத்திய அந்தம் தேவதாந்திர அவத்திர பிரதிபான பூர்வமாக பகவத் பரத்வத்தை பிரபாதிக்கும் திருமழிசை பிரான். அதே தான் நாம் அனுபவித்தோம். முதல்ல நான்முகன் திருவந்தாதியை அனுபவிக்கும் போதே, அனுபவிக்கும் சமயத்திலே நான்முகனை நாராயணன் படைத்தான்னு முதல்ல பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதற்கு மேற்பட திருவில்லா தேவரை தேரேர்மின் தேவு அப்படின்னு 53வது பாசுரத்திலே மத்தியத்திலே தெரிவிக்கிறார். கடைசியாக இருக்கக்கூடியதான பாசுரமான இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் என்கிற பாசுரத்திலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை நமக்கு தெரிவிக்கிறார் இந்த திருமழிசை பிரான். சரி சுவாமி, மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை மேன்மையை நன்றாக இந்த ஆழ்வார் அருளி செய்கிறாரே, அதற்கு என்ன காரணம்? இந்த திருமழிசை ஆழ்வார் அருளி செய்ய காரணம் என்ன அப்படின்னா, இந்த திருமழிசை ஆழ்வார் எப்படி இருந்தார் தெரியுமா? முதல்ல இந்த திருமழிசை ஆழ்வார் முதல்ல பிராமண குலத்திலே உதித்து பின்பு பிரம்பர் குடியிலே வளர்ந்தாலும் திருமழிசை பிரான் ஒவ்வொரு சமயங்களிலும் போய் ஆராய்ச்சி செய்கிறார். யார் பரத்துவம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்கிறார். அப்போ ஒரு சமயமாக இவர் சைவத்திலே இருக்கிறார். இந்த சைவத்தில் இருக்கும்போது என்ன பண்றார் அப்படின்னாக்க, பேயாழ்வார் முதலாழ்வார்களிலே கடைக்குட்டியான பேயாழ்வார் அவர் வாழக்கூடியதான இடம், அது பக்கத்தில் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, இவர் போய் தங்கியிருக்கிறார். அவர் தங்கின உணவில் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, பேயாழ்வாருக்கு தோன்றது இவரை எப்படியாவது திருத்தி பணிகொள்ள வேண்டும், இந்த திருமழிசை ஆழ்வாரை எப்படியாவது இந்த ஸ்ரீவைஷ்ணவராக ஆக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் தமிழ் தலைவனான பேயாழ்வாருக்கு எண்ணம் ஓங்கி இருக்கிறது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கு, அது பக்கத்துல ஒரு ஓட்ட குடம் ஒன்று வச்சுட்டு இருக்கார். அந்த ஓட்ட குடத்தை வச்சு தண்ணியை இழுக்கிறார். தண்ணியை இழுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த தீர்த்தத்தை இழுக்கிறார். தீர்த்தத்தை இழுத்து அந்த ஓட்ட குடத்தை வச்சு செடியை தலைக்கீழே நட்டுறார் பேயாழ்வார். அதாவது வேறு பூமியிலும் செடியுடைய மத்தியமான அந்த பூக்கள் நிறைந்த இடமாக அது மேலே இருக்க வேண்டி இருக்க, இந்த பேயாழ்வார் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, வேற மேலே வச்சுண்டு இந்த செடியை கீழே இப்படி நடுறார். அந்த ஓட்ட குடத்துலேருந்து எடுத்து அந்த தீர்த்தத்தை அதுக்கு கொட்டுறார். இதை பார்த்த உடனே திருமழிசை ஆழ்வார் கேட்குறாராம், என்ன புத்தி சுவாதீனம் இல்லையா உமக்கு? என்ன இப்படிலாம் பண்றீரே? ஓட்ட குடத்தில் எடுத்து அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த செடியை இப்படி தலைக்கீழே வச்சிருக்கீர். தலைக்கீழே வச்சிருக்கிற கூடியதான இடத்துல எடுத்துட்டு போய் இந்த செடிக்கு போய் சாய்ச்சானாக்கா என்ன தீர்த்தம் வரும், இதனால என்ன பயனானது கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, அந்த தாம்பு இருக்க கிணறுல கயிறு இழுக்கிறாளே கயிறு, அந்த கயிறும் அறந்து போயிருக்கு. அறந்த தாம்பும் வச்சுண்டு ஓட்ட குடத்தையும் வச்சுண்டு தலைகீழா நட்ட
செடியை வச்சுண்டு இவர் எடுத்துன்னு போய் அந்த செடிக்கு போய் தண்ணியை கொட்டானாக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி முளைக்கும் அப்படின்னு கேட்குறார் பேயாழ்வாரை பார்த்து இந்த திருமழிசை ஆழ்வார். அதுக்கு மறுபடியும் பதில் சொல்றான் இந்த பேயாழ்வார், நீர் பத்தி இருக்கக்கூடியதான தெய்வங்கள்லாம் பலன் கொடுக்கும் போது இந்த செடியும் முளைக்கும். திருமழிசை ஆழ்வார் யாரை பத்தி இருக்கார் அப்படின்னா, ஏனைய தெய்வங்கள் எம்பெருமானை தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாவற்றையும் பத்தி இருந்தார். அப்போ அந்த தெய்வங்கள்லாம் என்ன பலன் கொடுக்குமோ பலன் கொடுக்கக்கூடியதான சமயத்துல இந்த செடியானதும் மறுபடியும் முளைக்கும் அப்படின்னு நமக்கு காமிச்சார். அதுலேருந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, பேயாழ்வார் எம்பெருமானே முழுமுதற் கடவுள், எம்பெருமான் நாராயணன் எம்பெருமானுடைய பரத்துவத்தை திருமழிசை ஆழ்வாருக்கு உபதேசிக்க அதை கொண்டு திருமழிசை பிரான் ஸ்ரீ வைஷ்ணவராக ஆனார். மணவாள மாமணிகளும் திருமழிசை ஆழ்வாரை துய்ய மதிபெத்த அப்படின்னு அருளி செய்கிறார். துய்ய மதியானது என்ன அப்படின்னா, ஏனைய ஆழ்வார்களுக்கெல்லாம் எம்பெருமான் தானே மயர்வர மதிநலம் அருளினான். ஆனால் திருமழிசை ஆழ்வாருக்கோ பேயாழ்வார் மூலமாக ஆச்சாரிய மூலமாக இந்த மயர்வர மதிநலமான 10 ரூபாமயமான ஞானமானது அருளப்பெற்றது. எம்பெருமான காட்டிலும் ஆச்சாரிய உபதேச மார்க்கமாக திருந்தினவர் இந்த திருமழிசை பிரான். அதனாலே அதே கொண்டு இவருக்கு துய்ய மதிபெத்த மழிசை பிரான். இதுக்கு மேற்பட மழிசை பிரான். மழிசை பிரான் எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, திருமழிசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் அப்படின்னு தான் திருடாம இருக்கணும். ஆனா இவருக்கு மட்டும் என்ன திருமழிசை பிரான் அப்படின்னு ஒரு திருடாம். வேடிக்கையாக ஒரு கதையாக திருக்குழந்தையிலே சொல்வார்கள். திருக்குழந்தை எம்பெருமானை இவர் மங்களாசாசனம் செய்யறதுக்காக உள்ள எழுந்துள்ளார். எழுந்துள்ள சமயத்தில் எம்பெருமான் எழுந்து வருவான், தன்னை அணைச்சிப்பான், ரொம்ப உபச்சாரங்கள்லாம் பண்ணுவான் அப்படின்னு நினச்சின்னு போகிறான் திருமழிசை ஆழ்வார். அங்கே போகும்போது பார்த்தானாக்கா எம்பெருமான் ரொம்ப அசந்து ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கான். அவரை பார்த்து பார்த்தா, நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்கஞால மேனமாய் கிடந்தமை குலுங்கவோ அடங்குமாள் வரைச்சுகம் அனந்தகால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா இருக்கும்போது, 2 நண்பர்கள் இருக்கா, 2 நண்பர்கள் பரஸ்பரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும்போது ஒருத்தருடைய அடைமொழியை இன்னொருத்தர் எப்படி யூஸ் பண்ணிப்பாளோ அதே மாதிரி திருமழிசை ஆழ்வாருடைய பெயர் திருமழிசை ஆழ்வாராக இருந்தது. அங்கே ஆறாவமுத பிரானாக இருந்தவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, ஆழ்வாரே உங்க பேரை நான் கொஞ்ச நாள் வச்சுக்கிடுமா அப்படின்னு கேட்டபோது ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அவருக்கு ஆறாவமுதாழ்வான் என்று பெயர் எம்பெருமானுக்கு ஏற்பட்டது. இவருக்கு திருமழிசை பிரான், துய்ய மதிபெத்த மழிசை பிரான் பிறந்த நாள்னு. இவருடைய அவதரித்த ஸ்தலமானது திருமழிசை. இந்த திருமழிசைக்கு என்ன ஒரு பெருமையானது அப்படின்னா, திருச்சந்த விருத்த தனியிலே நாம் அனுபவிக்கிறோம். உலகும் மழிசையும் உள்ளுடர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோளால் தூக்க உலகுதன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் வானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. இந்த காலத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, சிருஷ்டி பண்ற சமயத்தில் உலகத்துக்கு நிகரான ஒரு ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தானாக்கா, ஒரு தராசு எடுத்துக்கிறா. தராசு எடுத்து பார்த்தபோது உலகத்தை ஒரு பக்கம் வைக்கிறா, திருமழிசை என்கிற ஊரை மற்றொரு பக்கம் வைக்கிறார்கள். இப்போ வைக்க பார்க்கும்போது பார்த்தானாக்கா, திருமழிசை என்கிற ஊர் பாரம் தாங்காமல் கீழே பாரமாக இருக்கிறது. இதுல என்ன புரிகிறதுனாக்கா, உலகத்துக்குள்ள பக்தி ரூபாமயமான ஞானமெல்லாம் இந்த திருமழிசையிலே ஒருங்க பெற்றுள்ளது. அப்பேற்பட்ட பெருமையுள்ள திருமழிசையிலே அவதரித்தவர் இந்த திருமழிசை ஆழ்வார். இவர் அருளி செய்த பிரபந்தங்கள் பற்பளவாக இருந்தாலும் அதிலே 2 திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு காண கிடைக்கிறது. ஒன்று நான்முகன் திருவந்தாதி, மற்றொன்று திருச்சந்த விருத்தம் அப்படின்னு ஒரு பிரபந்தம்.
இந்த திருச்சந்த விரதத்தில் இந்த தேவதைகளுடைய சரித்திரங்கள் எல்லாமே இவர் எள்ளி நகையாடுறார். இந்த திருமழிசை ஆழ்வார் காணிலும் உருப்பரார், செவிக்கிலாத கீர்த்தியார், பேணிலும் வரம் தர மிடுக்கிலாத தேவரை, ஆனமென் அடைந்து வாழும் ஆதர்காள் எம் மாதிபாள், பேணினும் பிறப்பினும் பிணக்கருக்க கித்தியே. அதாவது எம்பெருமான் சர்வேஸ்வரன் சௌந்தரிய லாவண்யங்களை தன்னிடையே உடையவன் எம்பெருமான். புருஷ உத்தமனானவன் இந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானை எவ்வளவு அழகா இருக்கான், சௌந்தரியமயமானவன். அவன் பேர் சௌந்தர் ராஜன் என்று அருளி செய்கிறார்களே நமது பெரியோர்கள். ஆனா இந்த தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எம்பெருமானுக்கு அப்படியே எதிர்த்தட்டாக இருக்கிறது. களிமண்ணும் மண்டையோடுமா இருக்கு இந்த தெய்வங்கள். அதற்கு மேற்பட செவிக்கிலாத கீர்த்தியார். எம்பெருமானுடைய புகழானது வாச்சா மகோதரம், தமக்கும் தன்மை அறிவறியானை அப்படின்றார்களே ஆழ்வார்கள். எம்பெருமானுடைய பெருமை எத்தனை புகழ். ஆனா இந்த தெய்வங்கள்லாம் எப்படி அப்படின்னா எம்பெருமான் ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்டிருக்கானா? எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனா இந்த தெய்வங்கள்லாம் நீ போய் எனக்கு பிள்ளையை கொண்டு வா, மகனை கொண்டு வான்னு ஒரு தெய்வங்கள்லாம் சொல்றது. அப்பேற்பட்டதான கீர்த்தியை உடையவர்கள் அவர்கள். பேணிலும் வரம் தர மிடுக்கிலாத தேவரை. அதற்கு மேற்பட இவர்கள்லாம் வரம் என்ன தருவா? விசேஷமாக நமக்கு நம்பிள்ளை ஒரு சரித்திரத்தை நமக்கு காமித்து கொடுக்கிறார் ஒன்றும் தேவும் என்கிற பதிகத்திலே. பொதுவாகவே ஆழ்வாருடைய வைபவங்கள்லாம் வியாக்கியானங்கள்ல அதிகமாக காண கிடைக்கவில்லை. ஆனால் இந்த திருமழிசையாழ்வாருடைய வைபவத்தை ரொம்ப விஸ்தரமாக நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து என்கிற பாசுரத்திலே நமக்கு நம்பிள்ளை. இந்த திருமழிசையாழ்வார் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ஒரு மரத்தடியில வஸ்திரத்தை தைச்சின்னு உட்கார்ந்துருக்காரு. அதாவது இவருடைய வஸ்திரமானது கிழிந்து இருக்கிறது. இந்த திருமழிசையாழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த வஸ்திரத்தெல்லாம் தைச்சின்னு உட்கார்ந்துருக்கார். தைச்சின்னு உட்கார்ந்துக்கும் போது மேலே பார்த்தானாக்கா பரமசிவனும் அவனுடைய தேவியான பார்வதியும் வானத்துல ஆகாச மார்க்கமாக போயின்னு இருக்கா. அப்போ இந்த பரமசிவன் தேவியான பார்வதி என்ன கேட்கிறா அப்படின்னாக்கா, ஐயோ இப்படி தேவர்கள்லாம் நீர் போகும்போது இவர் காலை நீட்டிண்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு, இந்த கிழிஞ்ச துணியை ஒத்துண்டு தைச்சின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு, இப்படி உட்கார்ந்துகள் ஆகாமோ, இவருக்கு ஏதாவது ஒரு வரம் தரலாமோ, ஏதாவது ஒரு வரம் வேணுமே, வரம் தரணுமே அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்றார். அப்போ பரமசிவன் அவர் முன்னாடி தோணுவாரே என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அவர் முன்னாடி தோன்றார் பரமசிவன் திருமிழிசை பிரான் முன்னாடி. அப்போ இந்த ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அப்படியே காலை நீட்டின்னு தான் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ அந்த பரமசிவனே அவரை பார்த்து கேட்கிறாராம், ஒரு தேவர்களை பார்த்தானாக்கா ஒரு மதிப்பு தர வேண்டும் அப்படின்னு ஒரு உலகத்துல நீதி இருக்கே, என்னை பார்த்து கொஞ்சம் காலை மடக்கின்னு உட்காந்து கூடாதோ, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நீர் வரம் கொடுப்பாராகில் நான் உமக்கு மரியாதை கொடுக்கிறேன். அதாவது பொதுவாகவே தேவர்களை கண்டா என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, சாதாரணமாக இருக்கக்கூடியதான மனுஷர்கள்லாம் மதிப்பு கொடுத்து அதற்கு மேற்பட அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்வார்கள், வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக் கொள்வார்கள். அப்போ இந்த திருமழிசையாளர் என்ன கேட்கிறார் அப்படின்னாக்கா, நிச்சயமா நீர் சொல்றது சரிதான், எனக்கு வரம் தர முடியுமோ, என்ன வரம் அப்படின்னாக்கா எனக்கு மோட்சம் தர முடியுமோ அப்படின்னு சொல்லி இந்த திருமழிசையாழ்வார் பரமசிவன் இடத்துல கேட்கிறார். இந்த பரமசிவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, மோட்சமித்தியே ஜனார்த்தனஹா, மோட்சத்தை கொடுக்கறதுக்கான அதிகாரம் என்னிடமே கிடையாது, எம்பெருமான் ஒருவனுக்கு மட்டுமே அந்த அதிகாரமானது உண்டு. சரி, மோட்சம் தர வேண்டாம், நாளைக்கு ஒத்தன் இறந்து போவானாக இருக்கிறான், அதாவது அவன் காலமாக இருக்கிறான்,
அவனை இன்று காலமாக இருக்கிறான் ஒருத்தன், அவனை நாளை இன்று ஒரு நாள் தள்ளி நாளை காலமாக ஆனவனாவதாக செய்ய முடியுமோ அப்படின்னா அதாவது இன்று சாவாரை நாளை சாவ பண்ணலாமோ அப்படின்னு இந்த ஆழ்வார் கேட்கிறார், திருமழிசை ஆழ்வார். அதுக்கு பரமசிவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அதெல்லாம் கர்ம அனுபவமாக வருது, அதை மாத்துறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்ன உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டாம், இந்த ஊசி இருக்கு, இந்த ஊசிக்குள்ள இந்த நூல் போகல, இந்த ஊசி போன வழியே நூலும் போக வேண்டும் என்கிற வரத்தை தரணும் அப்படின்றார். அப்போ சிவபெருமானுக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அவருடைய நெத்தி கண்ணை திறந்து அதில் அனல் கக்கிறது. இவரும் பிருகுபுத்திரராகியாலே இவருக்கு கட்டவர்கள் இல்லை, கண்ணு உண்டு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறார். அங்கண்ணை உண்டாக்கி காட்டினார். அதுலேருந்து இவருக்கு என்ன பெயரானது ஏற்பட்டது அப்படின்னா, எம்பெருமானிடத்துல பக்தி மீறிட்டால் இவருக்கு பக்தி சாரர், திருமழிசை ஆழ்வாருக்கு பக்தி சாரன் என்கிற பெயரை பரமசிவன் சூட்டினான். இவரே அருளி செய்கிறார் இந்த சரித்திரத்தை. மற்று தொழுவார் ஒருவரையும் யாமின்னை கத்தைச் சடையான் கரிக்கண்டாய் எத்தைக்கும் கண்டுகொள் கண்டாய் கடல் வண்ணா யானுன்னை கண்டுகொள் நிற்குமாறு. எம்பெருமானே, நான் உன்னை தவிர வேற எந்த தெய்வத்தையுமே தொழாதவனா இருக்கக்கூடியதான உனக்கு என்ன சாட்சி இருக்கு? என்ன தவிர வேற யாரும் தொடலேன்னு சொல்றீரு, என்ன சாட்சி இருக்கு ஆழ்வாரே அப்படின்னா, அதுக்கு பரமசிவனே சாட்சி. கத்தைச் சடையான் கரிக்கண்டாய் அப்படின்னு சொல்ற. இந்த ஆழ்வார் அருளி செய்தான பிரபந்தங்கள், அதிலே நான்முகந்திருந்தாதை அனுபவித்து வருகிறோம். அதிலே 71வது பாசுரமாக இன்றைய பாசுரம். இது தண்ணிலே பாசுரமானது எம்பெருமானுடைய அருளி செய்த பகவத்கீதை. ஏனைய கீதையினாலே அது பகவத்கீதை மட்டும்தான் இருக்கு. அதுல எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, விஜாயமானோ பகுதா விஜாயத்தே. எப்பேற்பட்டவன் தெரியுமா அந்த எம்பெருமான்? அறப்பெரியவனான எம்பெருமான். அவன் எப்பேற்பட்டவனாக வந்து பிறந்தான் அப்படின்னா, நாகபரியந்தமுஷ்யத்ய தியாகதோஹோ மதுராம் புரீம் ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராஹான்னமணிகேதனஹ. நாகபரியந்தமுஷ்யத்ய தியாகதோஹோ மதுராம் புரீம். தன்னுடைய வடிவான ஷீராப்தியிலே இருந்து புறப்பட்டு திருமதுரையிலே அவதரித்தான் கண்ணனம் பெருமான். அவனை பேர்பட்டவன். சேயன் அணியன் சிறியன் மிகப் பெரியன் ஆயன் துவரைக்கோணாய் நின்னமாயன் அன்னோதிய வாக்கதனைக் கல்லார் உலகத்திலேதிலராய் மெஞ்ஞானமில். சேயன் எம்பெருமான் யார் யாரெல்லாம் தன்னிடம் அன்பாக உள்ளவரோ அவர்களிடத்திலே மிகவும் அன்பு வைத்தவன். சூழ்ந்தகண்ணான் துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலச்சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞால இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாய். நம்பெருமானிடத்தில் எம்பெருமானிடத்தில் அன்பு வைத்தோம் என்றால் அவன் நம்மை விட மிகவும் நம்மிடத்திலே அன்பு வைப்பவான். ஆழ்வாரே அருள்செய்தரே, பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். யசோதை பிராட்டி ரொம்ப கஷ்டப்படுறா இந்த கண்ணனை பிடிக்கிறதுக்காக. கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா,
தயிர் பானைகள்லாம் நாராருரியே தினன்கமய வைத்ததனை, பெரிய பெரிய பானைகள்லாம் கடைஞ்சு தயிர்லாம் கரைஞ்சு என்ன பண்றா இந்த யசோதை பிராட்டி, மிகவும் அழகான பானைகள்லாம் எழுத்தி இந்த கண்ணன் பெருமான் கீழே எங்கேயாவது இந்த பானையை வச்சு வெண்ணெயை கடைஞ்சி வச்சு தெரிஞ்சிருந்தானாக்கா என்ன பண்றா அப்படின்னா, எங்கேயாவது வெண்ணெயை திருடிடுவான்னு நினைச்சு என்ன பண்றா, பெரிய உரிகள்லாம் ஏற்றி மேலே எங்கேயோ எடுத்துன்னு போய் வைக்கிறா இந்த வெண்ணெயை. இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, கண்ணன் பெருமான் பொய்யுறக்கத்தை கொள்றான். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் அதை சொல்றாளே, நல்லா உறக்கிற மாதிரி உறங்குறான். உறங்கின உடனே யசோதை பிராட்டி அங்கே போன உடனே கண்ணன் பெருமான் வச்ச இடம் தெரியறது. நன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கை உள்ளே விட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கையை உள்ளே விட்டு இந்த வெண்ணெயை எடுக்கிறான். அங்கே பார்த்தா அந்த வெண்ணெய் எல்லாத்தையும் போக்கியமாக சாப்பிட்டான். சாப்பிட்ட பிற்பாடாக அங்கே பெரிய பெரிய மோர் குடங்கள்லாம் இருந்தது. எம்பெருமானுக்கு இந்த மோரே பிடிக்காது, கண்ணனுக்கு இந்த மோரே பிடிக்காது. காலால் ஒரு உதைய விட்டானா மோர் குடத்தை வழிஞ்சு ஓடுறதான் அந்த மோர் குடம். எங்கே எப்படி பத்துனாலும் அதே மாதிரி திருப்பியும் அதே நன்னா படுத்துக்கிறான் இந்த கண்ணன். யசோதை பார்த்தாலாம். யசோதை மறுபடியும் பார்த்தானாக்கா இந்த பானைகள்லாம் உடஞ்சிருக்கு, வெண்ணெயெல்லாம் களவாடின்னு இருக்கு, இந்த மோர் குடங்கள்லாம் ஒடிஞ்சு ஓடின்னு இருக்கு. இந்த கண்ணன் இங்கே படுத்துட்டே இருக்கு, மோர் வழிஞ்சு ஓடுறது. அந்த மோர் வழிஞ்சு ஓடுற நடுவிலே இந்த கண்ணனான எம்பெருமான் படுத்துட்டு இருக்கான். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது கையும் களவுமாக பிடித்தார். இவனை தவிர யாரும் இந்த வேலையை நிச்சயமாகவே செஞ்சிருக்க மாட்டான், இவன் மொத்தம்தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி எல்லாரும் ஊரார்கள்லாம் சுற்றி பார்க்கும்போது இந்த கண்ணன் பெருமானை கூட்டி கொண்டு போறாராம். கண்ணில் தேம்ப தேம்ப தண்ணி விடுறது. இந்த கண்ணனுக்கு உதடுகள்லாம் பிதுங்கிறது. கிட்டத்தட்ட அப்படி பிதுங்கும் போது ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். யசோதை பார்த்தாலாம் தாம்பு கயிறு எங்க பார்த்தாலும் ஆத்துல வச்சிருந்தாலே, ஒரு பெரிய கயிறு வச்சிருந்தாலே யசோதை எங்கேயா கட்டி போட்டுருவான் சொல்லி எல்லா கயிறையும் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா கட் பண்ணி வச்சிருவானா இந்த கண்ணன். வீட்டில் பெரிய கயிறே இருக்காதான், சின்ன 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 சின்னதா முடிச்சு 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 போட்டு இந்த கண்ணன் பெருமான கட்டுண்ட பண்ணினாள். பார்த்தானாக்கா கட்டுறா, ஒரு அங்குலம் குறையிறது. மறுபடியும் பார்த்தானாக்கா இன்னொரு கயிறு எடுத்து கட்டுறா, மறுபடியும் ஒரு அங்குலம் குறையிறது. ஐயோ என்ன பண்றது அப்படின்னாக்கா, இவனே கட்டுண்ண பண்ணினான் கண்ணன் பெருமான். பத்துடை அடியவர் கெளிய வித்தகன், பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். அதாவது இந்த கண்ணன் எம்பெருமான மேலே அன்புடையவர்களுக்கு சர்வேஸ்வரனான எம்பெருமான் மிகவும் எளியவன். இதே ராமாயண யுத்தமானது நடக்கிறது. ராமாயண யுத்தமானது நடக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னாக்கா, மாயாஸ்திரத்தை ராவணன் ஏவுகிறான். அதிலே லக்ஷ்மணன் மூர்ச்சியாக கிடக்கிறான். அந்த ராவணன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, முதல் லக்ஷ்மணனை 2 கையால தூக்கத்துக்கு பார்க்கறான், முடியல. 4 கையால தூக்கத்துக்கு பார்க்கறான், முடியல. 20 கையால தூக்கத்துக்கு பார்க்கறான். இந்த லக்ஷ்மணனை அவனை தூக்கவே முடியல. ஆக அதற்கு பிற்பாடாக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, முடியலையே, எவ்வளவு தூரம் தூக்க பார்த்தா கூட இந்த கைலாய மலையே நான் தூக்கிடுவேன், அப்பேற்பட்ட பெருமையுடைய இந்த கைலாய மலை, அந்த கைலாய மலையே நான் 2 கையால சதா அப்படியே அலேக்கா தூக்கிடுவேன். ஆனா இந்த லக்ஷ்மணனை அசைக்க கூட முடியலையே என்னால அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் இந்த ராவணன். அதற்கு பிற்பாடாக திருவடி வந்த மாத்திரத்திலேயே அப்படி 2 கையாளாக ரொம்ப ஈஸியாக தூக்கி போகிறார் லக்ஷ்மணனை. அப்போ பத்துடை அடியவர்க்கு எளிய வித்த, பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். ஆக இந்த இடத்திலே சேயன் அப்படின்னா யார் யார் தன்னிடத்திலே அன்பு உடையவர்களோ அவர்களுக்கு எம்பெருமான் எளியவன், யார் யார் தம் மக்களிலே அன்பு இல்லாதவர்களோ அவர்களுக்கு அரிய வித்தகனாக எம்பெருமான் இருக்கிறான். அதற்கு மேற்பட ஆயன், துவரைக்கோன், ரெண்டுமே பாருங்க. ஆயன்கிறது ஒரு பதம், துவரைக்கோன்கிறது இன்னொரு ஒரு பதம். ஆயன் அப்படின்னா எல்லாரிடத்திலே மிகவும் சௌலபியமாக சௌந்தரியமாக பழகக்கூடியவன், எளியவனாக இருப்பவன், அடியார்களுக்கு எளியவனாக இருப்பான்,
இந்த கண்ணன் எம்பெருமான். இரண்டாவது நிலை துவரைக்கோன். துவரைக்கோன்னா துவாரகைக்கு அதிபதியாக இருப்பவன் இந்த கண்ணன் எம்பெருமான். அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா மாயன். அந்த மாயனானவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா ஒரு ஜராசந்தனுக்கு பயந்து மதுரையிலேந்து புறப்பட்டு கடலிடத்திலே சென்று கடலை கொஞ்சம் தூரம் உள்வாங்க சொல்லி துவாரகை என்ற நகரத்தை நியமித்து அதிலே என்ன பண்றான் அப்படின்னாக்கா மதுரையிலே இருப்பது போன்றே அங்கே எல்லார்களையும் அங்கே எடுத்துட்டு வந்து அங்கே சேர்க்கிறான். மதுரையில் இருக்கக்கூடியதான ஜனங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த துவராபதி என்கிற நகரத்திலே கொண்டு சேர்க்கிறான். அதற்கு மேற்பட என்ன பண்றான் அப்படின்னாக்கா இந்த மாயன் நரகாசுரன் என்பவன் ஒரு அரக்கன். அந்த நரகாசுரன் பூமி பிராட்டிக்கும் வராகப்பெருமாளுக்கும் பிறந்தவன். அவனை வதம் செய்த பிற்பாடு அவன் சிறையிலே வைத்திருக்கிறான் 16,000 தேவஸ்திரீகளை. அந்த தேவஸ்திரீகளை எல்லாம் எடுத்துன்னு வந்த உடனே இங்க எல்லாத்தையும் காப்பாத்துறான். காப்பாத்தின உடனே அந்த தேவஸ்திரீகள்லாம் வேண்டிக்கிறா இவனிடத்துல, கண்ணன் பெருமான் இடத்துல, எங்களை காப்பாத்திட்ட, இனிமேல் எங்களை யாருக்கு வாழ்வு கொடுப்பா, யார் பண்ணுவா, எங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்கும்போது அனைவரையும் தாமே திருமணம் செய்து கொள்கிறான் இந்த கண்ணன் பெருமான். எப்படி திருமணம் செய்யறான் அப்படின்னாக்கா 16,000 வடிவு கொள்கிறான் இந்த கண்ணன் பெருமான். வடிவு கொண்டு ஒவ்வொரு இடத்திலையுமே அந்த 16,000 பெண்களையுமே கைப்பிடிக்கிறான். அதுவும் எப்படின்னாக்கா வேற வேற முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணி கொண்டான் அப்படின்னாக்கா ஒரே முகூர்த்தத்துல இந்த 16,000 ஸ்திரீகளையும் கன்னிகாதானம் செய்து கொள்கிறான். அப்பேற்பட்ட ஆச்சரியங்கள், எத்தனை ஆச்சரியம்! ஆயராகி ஆயர் மங்கை வேயர் தோள் விரும்பினாய் ஆயனின்ன யாவர் வல்லர் அம்பரத்தொடிம்பராய் மாய மாய மாயகுள் அகண்ணு நீ வகுத்தலும் மாயமாயமாக்கினாய் உன் மாயமுத்தும் மாயமே. மாயன் அப்படின்னா ஆச்சரியமான சேஷ்டிதங்களை உடையவன். துவைதத்துல சொல்றா மாயன் அப்படின்னாக்கா இந்த உலகமே மாயை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பலவிதமான பிரமாணங்கள் ஆழ்வாருடைய அருளிச்செய்களை கொண்டே அருளி செய்கிறார்கள். மாயன் அப்படின்னா ஆச்சரியமான சேஷ்டிதங்கள். எவ்வளவு மாயம் பண்றான் இந்த கண்ணன் எம்பெருமான் தன்னை தஞ்சயமாக அடைந்த இந்த பாண்டவர்களுக்காக. நாழிகை கூறிட்டு காத்து நின்ன அரசர்கள் தம் முகப்பே நாழிகை போகப் படைபொருதவன் தேவகிதன் சிறுவன் ஆழிகொண்டன் இரவி மழைத்து சயத்திரதன் தலையை பாழி பொருளப் படைபொருதவன் பக்கமே கண்டாருளர். அர்ஜுனுடைய தலையை வீழ்த்துவேன் அப்படின்னு என்ன பண்றான் அப்படின்னாக்கா ஜெயத்ரதன் சொல்றான். அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா அர்ஜுனன் இந்த ஜெயத்ரதனை இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ளேயே நான் கொன்று விடுவேன், அப்படி கொன்று விடாவிட்டில் நான் சிதையேறி விடுவேன் அப்படின்றான். எங்கெங்க தேடி பார்க்கறான், இந்த ஜெயத்ரதன் எங்கேயுமே கிடைக்கவில்லை. கிடைக்காத போது என்ன பண்றான் அப்படின்னா அதற்கு மேற்பட அர்ஜுனன் பெரிய சிதையை மூட்டி அந்த நெருப்புக்குள்ளே இறக்க பார்க்கிறான். அப்போ கண்ணன் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா அந்த ஜெயத்ரதனானவன் வெளில வரான். அப்ப கண்ணன் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா அத்தனை நாள் இருட்டா இருக்கு இந்த உலகமே, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கொண்டு இந்த சூரியனையே மறைச்சு வச்சிருக்கிறான் இந்த கண்ணன் எம்பெருமான். பேர்பட்ட மாயாசேஷ்டிதங்கள், அன்னோதிய வாக்கதனை கல்லார், அவன் அருளி செய்த பகவத்கீதை. சர்வேஸ்வரன் தாமே ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். எத்தனை நாள் தான் நம்ம சொல்றது, எத்தனை நாள் தான் நம்ம கேட்கறது, நம்மளும் ஏதாவது சொல்லுவோம்னு சொல்லி கண்ணன் பெருமான் சொல்ல, அதாவது அர்ஜுனனுக்கு தன்னுடைய சொந்தங்களிடையே எப்படி சொன்னான் அப்படின்னாக்க முமுட்சுப்படியில மிகவும் அழகாக சாதிக்கிறார் புலலோகாச்சாரியார். அதாவது தானே ஏறிட்டு கொண்டான். அதாவது கண்ணனுக்கு அர்ஜுனனுக்கு ஏற்பட்டு அதற்கு மேற்பட சரமமான உபாயத்தை சொல்ல வந்திருக்கிறது இந்த சர்மஸ்லோகம். அந்த கீதையை கல்லாதவர்கள், அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கீதை அந்த சர்மஸ்லோகத்தை கல்லாதவர்கள் யார் அப்படின்னாக்க உலகத்தில் ஏதிலராய்
ஏதிலர் அப்படின்னா லோகத்தில் அந்நியராய் ஒரு நன்மையுடையவா அன்றிக்கே என்றவுமாம். உலகத்தில் தாழ்ந்தவர்கள் அல்லது ஒரு நன்மையும் இல்லாதவர்கள். மெஞ்ஞானமில் அதாவது மெய்யான ஞானம் இல்லாதவர்கள், உண்மையான ஞானம் இல்லாதவர்களாக ஆவார்கள். இந்த சர்மஸ்லோக பிரகடனத்திலே எம்பெருமான் என்ன சாய்க்கிறான் அப்படின்னா, ஏனைய உபாயங்கள்லாம் உபாயம் அல்லை, மாம் ஏகம் சரணம் பிரஜ, நான் மட்டுமே உபாயம் என்பதை நமக்கு சாதிக்கிறான் கண்ணன். ஆக அந்த உண்மைத்தன்மையை உணராதவர்கள் யார் அப்படின்னாக்கா அவர்கள்லாம் மூடாத்மாக்கள். அவர்கள்லாம் ஞானமே இல்லாதவர்கள், மிகவும் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு அருளி செய்கிறார் திருமழிசை பிரான். 71வது பாசுரங்கள். 71வது பாசுரமான சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரைக்கோனாய் நின்னமாயன் அன்னோதிய வாக்கதனை கல்லால் உலகத்தில் ஏதிலராய் மெஞ்ஞானமில். 72வது பாசுரமும் சர்மஸ்லோக பாசுரத்தையே, அதாவது எம்பெருமான் அருளி செய்த ஸ்லோகத்தையே நமக்கு சொல்ல வந்தது. இல்லறமில்லேல் துறவரமில்லென்னும் சொல்லறம் அல்லனவும் சொல்லல்ல, நல்லறமாவனமும் நாள் வேதமாத்தனமும் நாரணனே ஆவது இதென்னென்பாரார். இல்லறம் இல்லேல், இல்லறம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடியதானது கர்மயோகம். கர்மயோகம் உபாயமா அப்படின்னா, கர்மயோகமே பண்ணா கூட எம்பெருமான் ஒருவனே உபாயம். சரி சுவாமி, இந்த கர்மயோகம்லாம் கழிந்த பிற்பாடு இருக்கக்கூடியதான துறவரம், அதாவது ஞான யோகம். ஞான யோகமானது உபாயமா? இல்ல சுவாமி, ஞான யோகமும் உபாயம் இல்லை. அப்போ எம்பெருமான் ஒருவனே உபாயம். சரி சுவாமி, மற்றைய உபாயங்கள், பக்தி யோகம் உபாயமா? புருஷோத்தம வித்யை உபாயமா? அவதார ரகசியங்கள்லாம் உபாயமா? திவ்ய தேசவாசம் உபாயமா? திருவிளக்கெரித்தல் உபாயமா? திரு விளக்கெழுதல் உபாயமா? அப்படின்னா இந்த கைங்கரியங்கள், இந்த யோகங்கள், இந்த பக்தி யோகங்கள், திருநாம சங்கீர்த்தனம் முதலியவைகள்லாம் உபாயமே கிடையாது. வேற என்ன சுவாமி உபாயம் அப்படின்னா, எம்பெருமான் ஒருவனே உபாயம். அதுதான் சொல்றார். இல்லறம் அதாவது கிரகஸ்தாசிரம தர்மம், அது உபாயம் இல்லை. அதற்கு மேற்பட நல்லறம், கர்மயோகம் முதலிய உபாயங்கள் எல்லாம் எம்பெருமானேயாம். அதை இல்லை என்று கூறுவர்கள் யார்? அல்லறம் அல்லனவும் சொல்லல்ல. ஆக இதிகாச புராணங்களிலே மற்ற எதெல்லாம் சொல்றது, அதற்கு மேற்பட பாஞ்சராத்திரம் முதலிய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றதே, அதெல்லாம் உபாயமா அப்படின்னா அதுவும் உபாயங்கள் அல்ல. நல்லறம், நல்லறம்னா நல்லறம் இத்தியாதி நிவிருத்தி தர்மமும், ருக்வேதம் முதலிய 4 வேதங்களிலேயே சொல்லப்படுகிற பிரவிற்த்தி தர்மமும், இதெல்லாம் யார் சுவாமி அப்படின்னாக்க நாரணனே ஆவது ஆகியவற்றில் சொல்லுகிற உபாயப்பம் எம்பெருமானுக்கே உள்ளது. நிவிருத்தி தர்மமும் பிரவிற்த்தி தர்மமும் அதில் சொல்லுகிற உபாயம் உள்ளவனும் ஆශ්‍රயிப்பாருக்கு எளியான் நாராயணனுக்கே என்று கருத்து. சரி சுவாமி, எந்தெந்த இடத்துல இதெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னா, வேதம் சொல்றதா அப்படின்னா, வேதமானது சொல்லப்படுகிறது. யமே வைஷ விருணுதே தேன லப்யா, எம்பெருமான் எவனொருவனை அவனே விரும்புகிறானோ அவனாலேயே அவன் அடையப்படுவான். அதாவது எம்பெருமான் ஒருவனை விரும்பினால் எம்பெருமானாலே அவன் அடையப்படுவான் அப்படிங்கிறது வேதம்.
அதற்கு மேற்பட ஸ்ரீராமாயணத்திலையும் நமக்கு இதுவான பிரமாணமானது காட்டப்படுகிறது. லோகானாம் துவம் பரோதர்ம, உலகத்தில் எது வசத்தியான தர்மம் அப்படின்னா எம்பெருமான் ஒருவனே தர்மம், உலகில் நீயே உயர்ந்த தர்மம் அப்படின்னு நமக்கு யுத்தகாண்டத்தில் காட்டப்படுகிறது. அதற்கு மேற்பட ராமோ விக்கிரகவான் தர்மஹா, எம்பெருமான் ராமன் ஒருவனே தர்மமே ராமனாக வடிவெடுத்தவன். சரி சுவாமி, வேற எதிலையா சொல்றதா அப்படின்னா இதற்கு மேற்பட பிரமாணம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், உலகத்தில் கண்ணனே தொன்மையான தர்மம் என்று அறியப்படுகிறான். அதற்கு மேற்பட பாவன சர்வலோகானாம் துவமேவ, அதாவது எம்பெருமானிடத்தில் தெரிவிக்கிறார்கள் ரிஷிகள்லாம் தெரிவிக்கிறா. இதெல்லாம் மேற்பட இதிகாசங்கள் புராணங்கள்லாம் தெரிவிக்கிறது எம்பெருமானே உயர்ந்த தர்மம் அப்படின்னு ரிஷிகள்லாம் தெரிவிக்கிறார்களா அப்படின்னா பாவன சர்வலோகானாம் துவமேவ, எல்லா உலகங்களிலும் பாவனமாக உபாயமாக ஆவாய், எம்பெருமான் நீயே உபாயம், எம்பெருமான் நீயே உபேயம் என்பது ரிஷிகளுடைய வாக்கியம். சரி சுவாமி, ரிஷிகள்லாம் சொல்லப்படுறது, அதற்கு மேற்பட எம்பெருமான் எங்கேயா சொல்லிருக்கானா? சர்மஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான், மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னையே உபாயமாக பற்றுவீர்கள், என்னையே உபாயமாக பற்று அப்படின்னு அர்ஜுனனிடத்தில் தெரிவிக்கக்கூடியதான வார்த்தை. சர்வதர்மான் பரிப்பிய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாவேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டா. அதற்கு மேற்பட சேரி சுவாமி எம்பெருமான் சொல்றான், எம்பெருமான் சொல்றதை கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அவனுடைய அடியார்கள்லாம் ஆழ்வார்கள் சொல்லிருக்காரா அப்படின்னா திருவாய்மொழியில ஆழ்வார் தெரிவிக்கிறார், அறந்தானாய் திரிவாய். அதற்கு மேற்பட என்று பெரிய திருமொழியிலே திருமங்கி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதற்கு மேற்பட நாகனமிசை நம்பிரான் சரணே சரண் அப்படின்னு நம்மாழ்வார் தாமே, அதாவது ஸ்ரீராப்தியிலே சயனித்திருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய சரணே நமக்கெல்லாம் சரண் என்று ஆழ்வார்களும் எம்பெருமானே உபாயம் என்பதை அருளி செய்துள்ளார்கள். ஆக நல்லறம் எதுனா எம்பெருமான் ஒருவனே, இல்லறம் அதாவது இங்கு இருக்கக்கூடியதான கர்மயோகம் உபாயம் அல்ல, அதற்கு மேற்பட துறவரம் ஞானயோகம் உபாயம் அல்ல, அதற்கு மேற்பட என்ன அப்படின்னாக்கா அல்லறம் அல்லனவும், அல்லறம் அப்படின்னாக்கா இருக்கக்கூடியதான இதிகாச புராணங்கள் பாஞ்சராத்திரங்கள் புருஷோத்தம வித்தியை அதிலே சொல்லப்படுவதுகளும் நமக்கு பிரமாணம் அல்ல, எம்பெருமான் ஒருவனே உபாயம், அவனே உப்பேயம் என்பதை நமக்கு இந்த பாசுரமானது தெரிவிக்கிறது. 73வது பாசுரம். 73வது பாசுரத்தில் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அரே அறிவார் அனைத்துலகம் உண்டுமிழ்ந்த பேராழியாம் தன் பெருமையை காறு செறிந்த கண்டத்தான் என் கண்ணான் காணான் அவன் வைத்த பண்டைத்தான் அத்தின் பதி. அதாவது இந்த சர்மஸ்லோகத்திலே சொல்லக்கூடியதான அர்த்தத்தை பிரம்மாவும் அறிந்தவர் அல்லர், பரமசிவனும் அறிந்தவன் அல்லன், வேற யாராவது அறிவதற்கு வழி உண்டோ அப்படின்னு அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. அனைத்துலகும் உண்டுமிழ்ந்த ஆழியான் பேராழியான், பிரளய காலத்திலே எல்லா உலகத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டான் எம்பெருமான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னாக்கா சக்கரதாரி பேராழியான், திருவாழியை கையிலுடையதான எம்பெருமான். அவனுடைய பெருமையை, அவனுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை, பெருமைன்னு சொல்லலாம், அவனுடைய இருப்பிடமான இந்த சர்மஸ்லோகத்திலே சொல்லக்கூடியதான அர்த்தத்தையும் ஒரு வகையாக காப்பிக்கிறார், மற்றொரு வகையாக பரமபதத்தையும் நமக்கு காமிக்கிறார் நம்பிள்ளை. இங்கே பரமபதத்தையும் அறியக்கூடியதானவர் யார் அப்படின்னா, நீலகண்டன் அறிவானா பிரம்மாலாம் அறிவாரா அப்படின்னாக்கா இருவருமே அறிய மாட்டார்கள்.
இந்த எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, பிரளய காலத்திலே தாயிருக்கும் வண்ணமே தம்மைத்தன் வைத்திருத்தி உய்யக் கொண்ட. அதாவது பிரளய காலத்திலே ஒரு தாயானவள் எப்படி காப்பாளோ இந்த உலகத்தை உமிழ்கிறான். மீண்டும் பிரளய காலங்கள்லாம் முடிந்த பிற்பாடு இந்த உலகத்தை மீண்டும் தன்னிடையே வெளியே கொண்டு வருகிறான். முதல்ல அருந்தி பிற்பாடாக வெளியே உமிழ்கிறான் இந்த உலகத்தை. அப்படி இருக்கக்கூடியதான எம்பெருமான் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, சர்ம ஸ்லோகத்துல வேறு உபாயங்கள் எல்லாம் உபாயங்கள் இல்லை. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. ஆக இந்த அர்த்தத்தை உண்மையாக உணரக்கூடியவர்கள் யார்? பரமசிவன் உணர்வானான். காறு செறிந்த கண்டத்தான், அதாவது நீலகண்டனான பரமசிவன். என் கண்ணான் 4 தலைகளை உடையதான 8 கண்களை உடையனான பிரம்மா. அவர்கள்லாம் அறிவார்களா? அவன் வைத்த பண்டைத்தான் அத்தின்பதி. முன்பு இந்த கண்ணனெம்பெருமான் பண்டு கீதையிலே அருளி செய்தபடியே தான் எழுந்தருளி இருக்கும் தேசத்தையும் கூட அதாகிறது திருநாடு என்னவுமா. சரி சுவாமி, கீதையில சொன்ன இருக்கக்கூடியதான இந்த அர்த்தத்தை அறிய மாட்டார்கள், அவனுடைய வைகுண்டத்தையாவது அறிவார்களா அப்படின்னாக்கா, அவனுடைய வைகுண்டத்தையும் இவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு அருளி செய்கிறார். அந்த வைகுண்டத்தையும் இவர்கள் கண்ணாலே காணதில்லை, அதை அறிந்ததும் கிடையாது இவர்கள்லாம். அதாவது அங்க எம்பெருமான் கீதையில் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, தானே உபேயமாக இருக்கிறான், தானே உபாயமாக இருக்கிறான். அந்த உபாயம் உபாயம் இரண்டையுமே தான் தான் என்பதை இவர்கள் அறிய மாட்டார்கள். பேராழியான் கையும் திருவாழியுமாக அழகையுடையதான கிருஷ்ணன், கையும் திருவாழியுமான கிருஷ்ணன். எம்பெருமானிடத்திலே இந்த சக்கரத்தை பிரிக்க முடியுமா அப்படின்னா எப்போவுமே பிரிக்கவே முடியாது. பட்டரே சாய்க்கிறரே, எந்த காலத்தில் அடியார்களுக்கு ஆபத்து வருமோ அப்படின்னு எம்பெருமான் சதா சர்வ காலமும் எம்பெருமான் இந்த கையிலே திருவாழியை தரித்திருக்கிறான். ஸ்ரீராமாயணத்திலேயே இந்த சீதை என்ன பண்றா அப்படின்னாக்கா, ராமனிடத்தை கேட்கிறா. அந்த நகரத்தில் இருக்கும்போதுதான் எப்பொழுதுமே நீ கையில வில்லையும் அம்பையும் கொண்டு திரியிற, இங்க வந்தால் அந்த வில்லையும் அம்பையும் எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கக்கூடாதோ, இங்கதான் நமக்கு ஆபத்துன்னு ஒன்றும் கிடையாது, நம்ம சுத்தி இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப சாதுக்கள், அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கையும் வில்லையும் அம்பையும் வச்சுன்னு தெரியணும் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எம்பெருமான் சொல்றானா, இந்த ரிஷிகளிடத்திலே நான் சங்கல்பம் பண்ணிருக்கேன், இவர்களை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேனே தவிர இந்த வில்லை அம்பையும் என்னைக்குமே நான் விடவே மாட்டேன். ஆக சத்திய சங்கல்பனான எம்பெருமான் அடியார்களுக்கு என்ன தீங்கு வருமோன்னு சதா சர்வ காலமும் ஆழியான். இந்த ஆழியானவன் எப்படி தெரிகிறான் அப்படின்னாக்கா, அடியார்களுக்கு ஆபரணமாக தெரிகிறான். ஆட்சித விரோதிகளுக்கு எப்படி தெரிகிறான் அப்படின்னாக்கா, ஆட்சிதர்களுக்கு இது ஆயுதமாக தெரிகிறார். அவன் வைத்த பண்டைத்தான், பண்டைனாக மிகவும் பழமையானது, முதலிலே தோன்றியது, முதலிலே இன்றைக்குமே சதா சர்வகாலமும் இருக்கக்கூடியதான வைகுண்டம் அவன் வைத்த பண்டைத்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, அவன் வைத்த பண்டைத்தான் அதாவது சர்மஸ்லோகம், அதாவது அவன் பழையதாக வைத்திருக்கும் இடம், அதாவது உத்தம ஸ்லோகம். உத்தம ஸ்லோகம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல சர்மஸ்லோகம், அந்த சர்மஸ்லோகத்தை இருக்கு. இதற்கு மேற்பாடாக 74வது பாசுரத்திலே ஒரு சரித்திரத்தை சொல்லி எம்பெருமான் எப்படியெல்லாம் நம்ம காப்பாற்றலாம், சர்மஸ்லோகத்தை எம்பெருமானை உபாயமாக அனுஷ்டித்தவர்களுக்கு எப்படியெல்லாம் காப்பாத்திறான் எம்பெருமான் அப்படின்னு ஒரு சரித்திரத்தை நமக்கு அருளி செய்கிறார். பதிப்பகஞர் காத்தாது பாய்திரணி இருப்பாழி மதித்தடைந்த வாளரவன் தன்னை மதித்தவந்தன் வல்லாகத்தேத்திய மாமேனி மாயவனை அல்லாஹாது மேத்தாதென்னா. இந்த பாசுரத்திலே சுமுகனுடைய சரித்திரத்தை நமக்கு அருளி செய்கிறார் திருமழிசை பிரான். அதாவது சுமுகன் அப்படின்னா அவன் ஒரு பாம்பு. இந்திரனுடைய
தேரோட்டியான மாதலி. இந்த மாதலி என்ன பண்றார் அப்படின்னாக்கா அவருடைய பொண்ணுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்போ ஒவ்வொரு லோகமாக தெரிகிறார், எங்கேயுமே தகுந்த வரனான மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. அப்போ என்ன பண்றார் அப்படின்னாக்கா அங்கே கீழே இருக்கக்கூடியதான நாகலோகத்திலே சென்று பார்க்கிறார். அப்போ அங்கே சுமுகன் என்பவன் இருக்கிறான். அப்போ அவங்ககிட்ட பேசி அந்த நாகராஜா இடத்திலே பேசி அவனுடைய தாத்தா அந்த அவனுடைய பிதாமகர் சுமுகனுடைய பிதாமகர் அங்கே இருக்கிறார். அந்த சுமுகனுடைய பிதாமகர் இடத்திலே சென்று பேசி இதே மாதிரி சுமுகனுக்கு என்னுடைய பெண்ணை தருகிறாம் என்று இருக்கிறேன், நீர் என்ன சொல்லி என்ன சம்மதம் நீர் தான் சொல்லணும் அப்படின்ன போது அப்போ அவர் சொல்றார், ரொம்ப கவலைப்பட்டு சொல்றார், ஐயோ ரொம்ப பெருமைக்குரியதான விஷயம்தான் உமக்கு, இந்த பெருமைக்குரியதான விஷயத்த எனக்கும் ரொம்ப சம்மதம் தான் இந்த கல்யாணத்தில் விவாகம் பேச்சில். ஆனால் இந்த கருடன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்க கருடனும் இந்த சுமுகனும் இந்த நாகமும் கருடனும் பரம்பரையாக விரோதிகள். இந்த கருடன் என்ன சங்கல்பம் பண்ணிருக்கிற அப்படின்னாக்கா இந்த ஒரு மாசத்துக்குள்ளே இந்த சுமுகனை எப்படியாவது சாப்பிட்டுருவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிருக்கார். அதை நினைச்சாதான் பயமா இருக்கு, இன்னும் ஒரு மாசம் கூட இல்லை இந்த சுமுகனை சாப்பிட்றதுக்கு அப்படின்ன போது என்ன பண்றாரு அப்படின்னாக்கா நீர் வாரும், நான் இந்த சுமுகனுடைய உயிரை நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா மாதலி இந்திரலோகத்துக்கு இந்த சுமுகனையும் அவனுடைய பிதாமகரையும் அழைத்து செல்கிறார். அப்போ இந்திரலோகத்திலே எம்பெருமான் உபேந்திரனாக இந்திரன் பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறான். அப்போ அங்க இந்த கதையெல்லாம் போய் சொல்றா, இதே மாதிரி கருடனுடைய சங்கல்பமாக இருக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் பங்காளி தான். கருடனும் இந்த சுமுகனும் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னாக்க ஒரே அப்பா ரெண்டு அம்மானுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள் இவர்கள். பெரிய அன்னைக்கு வினதைக்கு பிறந்தவர் இந்த கருடன் முதலானவர்கள். அப்புறம் கத்ருவுக்கு பிறந்தவர்கள் இந்த பாம்பு நாக குலத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டைக்கு நடுவே என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இந்த அமிர்தத்தை எடுத்து வர சொல்கிறார் இந்த கர்த்து. அதுக்கு அமிர்தத்தை எடுத்துன்னு வந்து இவர்கள்லாம் மீட்டு கொண்டு போனார் இந்த கருடன். அவனுடைய தாயான வினதையை மீட்டு கொண்டு போனால் அமிர்தத்தை கொடுக்காம இந்த அப்போ ரெண்டு பேருக்கு சண்டை வரும்போது என்ன பண்றார் அப்படின்னாக்கா இந்த கருடனானவர் சத்திய சங்கல்பம் செய்கிறார், எப்படியாவது இந்த ஒரு மாசத்துக்குள்ள எல்லா பாம்பையும் நான் சாட்டுருவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்றார். அப்ப என்ன பண்ணும்போது இதை தெரிஞ்ச உடனே என்ன பண்றான் அப்படின்னாக்கா உபேந்திரான எம்பெருமான் இந்திரன் இடத்துல சொல்றானா இவனுக்கு அமிர்தத்தை கொடுத்து இவனுக்கு தீர்க்க ஆயுசு கொடு அப்படின்னு சொல்லி இந்திரன் இடத்துல எம்பெருமான் ஆலோசனையும் வழங்குகிறான். உபேந்திரனான எம்பெருமான் அங்கே ஆலோசனையும் வழங்குகிறான் இந்திரனுக்கு. அப்போ தேவேந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தீர்க்க ஆயுசு கொடுத்துட்டார். கருடனுக்கு பயந்து அமிர்தத்தை இந்த சுமுகனுக்கு கொடுக்கல. இந்த விஷயம் எப்படியோ கருடனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்றான் சுமுகன் நேர போய் எம்பெருமானுடைய அந்த கட்டில படுத்துட்டு இருக்கார். அந்த கட்டில படுத்துட்டு இருக்கும்போது அந்த கட்டில சுத்தி சரணமாக அடைகிறான் எம்பெருமானை. உடனே எம்பெருமான் கேட்கிறானா, எம்பெருமானோட பார்த்து கேட்கிறானா அந்த கருடன், பெரிய திருவடியான கருடன் என்ன கேட்கிறார் அப்படின்னா, என்னுடைய குல விரோதி, நான் உன்னை வாகனமாக தாங்குறேன், அப்பேற்பட்டவனை நீ போய் சரணமாக கொடுத்திருக்கிறையே, நான் உன்னை சுமக்கிறேனே, உனக்கு இதுவே நன்றி இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் பேசுறார். அப்போ எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா என்னை நீ சுமக்கிறாய் என்று ஒரு ஆத்மகுணத்தை உனக்கு நீ தலையில வச்சுட்டு இருக்கியே, இதோ என்னுடைய வழக்கை, இந்த வழக்கையை நீ சுமந்து முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் இந்த வழக்கையை கருடன் மேல வைக்க அவன் மூர்ச்சையாக போனான் கருடன். அதற்கு பிற்பாடாக ரெண்டு பேருக்கு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சமாதானமாக பேச்சு இந்த கருடனையே இந்த சுமுகனை காப்பாற்றும் பொறுப்பு யாரை சார்ந்தது அப்படின்னாக்கா கருடனை சார்ந்தது. அந்த கருடனுடைய தோளிலே ஒரு ஆபரணமாக இந்த சுமுகனான பாம்பு எப்பொழுதும் நித்தியவாசம் செய்கிறான் என்று அறிய முடிகிறது. அத இங்க அருளி செய்கிறார். குல சத்ருவாகி இருக்கிற பெரிய திருவடிக்கு ஆற்றாதே குளிர்ந்துள்ளதுள்ள திருப்படிக்கீழே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் தன்னையே இத்திசைக்கு அபச்சவாயம் என்று நினைந்தெடுத்து அவனை பாஷ்யமாக பெற்ற பிரீத்தியாலே ஒளியுடைத்தான சுமுகனான பாம்பை அங்கீகரித்து திருமார்பிற்கு ஆபரணமாக கொடுப்பதும் செய்து ஸ்லாக்கியமாக திருநிறத்தை உடையவனாய் ஆශ්‍රய பூதனான அவனை அல்லது வேறொத்தரை என் மனம் என் நாவானது ஏற்றாது. ஆக பேர்பட்ட எம்பெருமான் அவனுடைய எதிரிய இடத்திலேயே
அவனை காப்பாற்றும் பொறுப்பை கொடுக்கக்கூடியவனான எம்பெருமான் அவனை அல்லது வேறொரு தெய்வங்களை என்னுடைய நாவானது எந்த சமயத்திலும் ஏத்தாது. பகன்யர்க்கு, அதாவது இயற்காகவே இந்த கருடனுக்கு இந்த பாம்பானது விரோதி. அதற்கு மேற்பட என்ன பண்ற அப்படின்னா, மதித்து பெரிய திருவடியான கருடனிடம் அடைக்கலமாக கொடுத்ததாலே செய்ய வேண்டிய செயல் என்று எம்பெருமான் உறுதி கொண்டதும் கொள்ளலாம். அதாவது பெரிய திருவடி இடத்திலே தன்னை யார் கொல்ல வந்தானோ அவனிடத்திலே இவனை காப்பாற்றும் பொறுப்பை எம்பெருமான் கொடுத்தான். வல்லாகத் தேத்திய அப்படின்னாக்கா அதற்கு மேற்பட வல்லாகம் சத்ருவேயாகிலும் சரணமென்றார்க்கு நிர்பயமா இருக்க திருவுடம்பில் ஏற்றிய வத்தியதாம் என்ற மகாராஜரை கொண்டே விபீஷணாழ்வானை ரட்சித்தா போலே. இதற்கு மேற்பட ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு சரித்திரத்தையும் நமக்கு உள்ளீட்டாக காமிக்கிறார் நம்பிள்ளை. விபீஷணன் சரணமாக வந்தடைந்தான். அப்பொழுது இவன் ராட்சச குலத்தை சேர்ந்தவன், மேலும் ராவணனுடைய தம்பி, அவனை நாம் சரணமாக கொள்ளுதல் சரணம் கொடுக்கக்கூடாது, இவனை கொல்ல வேண்டும் என்றார் சுக்ரீவ மகாராஜர். அப்போ ராமன் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, தன்னுடைய நிலையெல்லாம் சொல்லி சத்ருவே ஆகிலும் அவனை நான் காப்பேன் என்ற சர்மஸ்லோகார்த்தத்தை அவருக்கு உபதேசம் பண்ணி, அதற்கு மித்ரபாவேன சம்பிராப்தம் அப்படின்னு அந்த ஸ்லோகன்லாம் சொல்லி, அபயம் சர்வபூதேபியோ ததாமியேத பிரதமமா அப்படின்னு தன்னுடைய நிலையெல்லாம் ராமன் அவரிடத்திலே சொல்லி என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா, விபீஷண ஆழ்வானை அடைக்கலம் கொடுக்கிறான். அதற்கு மேற்பட அவர் பண்ண பரிகாரம், அதாவது விபீஷண ஆழ்வானிடத்துல இவர் அபச்சாரப்பட்டாரே சுக்ரீவன், அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னாக்கா, அவரை கொண்டே அவரை அழைத்து வருகிறான். எப்படி திருப்பானாழ்வாரிடத்திலே இந்த லோகசாரங்க முனிவர் அவர் அபச்சாரப்பட்டாரோ அவரை கொண்டே இந்த திருப்பானாழ்வாரை அவருடைய தோளிலே சுமந்து திருவரங்கம் கோயிலுக்குள்ளே எழுந்துருளச் செய்தா போலே இந்த விபீஷண ஆழ்வானை எப்படி எழுந்துருளச் செய்கிறார் அப்படின்னாக்கா, சுக்ரீவாழ்வானை கொண்டே, சுக்ரீவ மகாராஜரை கொண்டே இந்த விபீஷணனை தம்மிடம் அழைத்து வருகிறார் போலே அவனுடைய பொறுப்பை யார் இடத்துல கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, இங்கே இந்த இடத்திலும் சுமுகனுடைய பொறுப்பை மொத்தமும் பெரிய திருவடி இடத்திலே கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றது. அதற்கு மேற்பட மாமேனி மாயவனை, அதாவது சுமுகனை காப்பாற்றி விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் பூரிப்புடன் கூடியதான திருமேனியை உடையவனாய், அதாவது இவனை ரட்சிக்கப் பெற்றோம் என்று பூரித்த திருவுடம்பை உடையவனாய், ரக்ஷண உபாயத்தை உணர்ந்த ஆஷ்ரிய பூதனான ஒருவனை ஒழிய ஆட்சிதர்களானவர்களை கை கழிய விட்டதென்று நிற்க கடவனான ருத்ராதிகளை வேறொரு சுத்திர தெய்வதை என்று என்னுடைய நாவானது புகழாது. சரி சுவாமி, இப்பேற்பட்டதான அவனுக்கு கருடனுடைய இவன் ரக்ஷக நல்லன், அவனுக்கும் இவனுக்கும் குல விரோதிங்க அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கக்கூடியதான பட்சத்திலே எம்பெருமானை சரணம் என்று சொல்லிவிட்டதால் இந்த சுமுகனை எம்பெருமான் காப்பாத்தினான். ஆனா இந்த தெய்வங்கள்லாம் என்ன பண்றது, ஏனைய தெய்வங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, தன்னுடைய சரணமாக பத்தினவனையே கைவிட்டு போறது. எங்க சுவாமி இந்த சரித்திரங்கள்லாம் இருக்கு? எங்க இந்த தெய்வங்கள்லாம் கைவிட்டு போன சரித்திரங்கள் இருக்கு அப்படின்னாக்கா, பானாசுரன் யுத்தத்திலே இந்த பானாசுரன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, சிவபெருமானிடத்துல வேண்டிக் கொண்டு என்ன பண்றான் அப்படின்னா, சிவபெருமானிடத்துல வேண்டான், நீ எனக்கு காவல் தெய்வமாக இருக்க வேண்டும், என்னுடைய காவலுக்கு நீதான் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். பானாசுர யுத்தம், அனிருத்தாழ்வானை இவன் கொண்டு வைத்து விட்டான், கவர்ந்து விட்டார்கள். அனிருத்த ஆழ்வானை சிறைபிடித்து விட்டான். கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய படைகளோட வாணனை போர் புரிய அழைக்கிறான். அப்போ என்ன பண்றான் அப்படின்னாக்கா, நேர் சரிந்தான் கோழி கொண்டான், பின்னும் நேர் சரிந்தான் எரியும் மணலோன், பின்னும் நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரிவானன் திந்தோள் கொண்டவனே அப்படின்னு நம்மாழ்வார் தாமே அருளி செய்கிறார். அதற்கு மேற்பட திருவரங்கத்த முதலாரும் என்ன அருளி செய்கிறான், கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கடலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகம் பூத்தவனே என்று போத்திட வாணன் பிழைபொருத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன் இந்த சேம வைப்பே அப்படின்னு அருளி செய்கிறார் திருவரங்க தமுதனார். ஆக முதல்ல என்ன பண்றான் அப்படின்னா, நேர் சரிந்தான் கோழி கொண்டான். முதல்ல கொடியை, அதாவது கோழி, அந்த கொடியை உடையவனான முருகன் சுப்பிரமணியன் அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அவன் முதல்ல புறக்கிட்டு ஓடுறான். அதற்கு மேற்பட நேரு சரிந்தான் எரியும் அனலோன், அதற்கு மேற்பட அக்னியானவன் அவனும் காப்பாற்ற முடியாம ஓடுறான். அதற்கு மேற்பட என்ன பண்றான் அப்படின்னாக்கா, நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர்,
இந்த சிவனும் என்ன பண்றான் அப்படின்னாக்கா புறமுதுகிட்டு கண்ணன் பெருமானிடத்திலே ஓடித்திருக்கிறான். அப்பன் நேர் சரிவானன் தின்தோல் கொண்டதன்னே அதற்கு மேற்பட வாணனுடைய இரு கைகளை மட்டும் எதற்காக வச்சிருக்கான் அப்படின்னாக்கா அவன் தன்னை வணங்குவதற்காக வைத்துவிட்டு ஏனைய கைகளிலே வதம் செய்தான் எம்பெருமான் என்று எம்பெருமானுடைய வீரச் செயல்களே பல்லாண்டு பாடுகிறார் நம்மாழ்வார். ஆக இந்த பாசுரத்தினால என்ன சொல்றது அப்படின்னாக்கா தனக்கு சத்ருவாகவே இருந்தா கூட, தன்னுடைய அடியார்களுக்கு சத்ரு தனக்கு சத்ருவாகவே இருந்தா கூட எம்பெருமானிடத்துல சரணம் அவன்தான் உபாயம் என்று அடைந்து விட்டால் எம்பெருமான் அவர்களை எப்பேற்பட்டாது காப்பாற்றுகிறான் என்ற சரித்திரத்தை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். அதற்கு மேற்பட 75வது பாட்டு. இந்த 75வது பாட்டானாலே என்ன சாய்க்கிறார் இந்த ஆழ்வார் அப்படின்னாக்கா எம்பெருமானை, இப்பேற்பட்ட எம்பெருமானை தவிர வேறு எவரையும் என் நாவால் துதிக்க மாட்டேன் அப்படின்னு நமக்கு அருளி செய்கிறார். நாக்கொண்டு மானிடம் பாடேன் நலமாக தீக்கொண்ட செஞ்சடையான் சென்னு என்னும் பூக்கொண்டு வல்லவாறு ஏத்த மகிழாத வைகுந்த செல்வனாகார் சேவடி மேல் பாட்டு. என்னுடைய நாவால் இந்த மனிதர்களை நான் பாடமாட்டேன். ஆழ்வாருடைய சரித்திரமாகவே இது அமைந்திருக்கிறது. இந்த ஆழ்வார் திருவெக்கா என்கிற திவிதேசத்திலே எழுந்தருளி இருந்தார். அப்போ அந்த திருவெக்கா திவிதேசத்தில் எழுந்தருளி இருக்கும் போது என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா அங்கே ஒரு வயசான ஒரு கூனி உடையவள் அவர் ஆழ்வாருக்கு நித்தியமாக கைங்கரியங்கள் செய்து வருகிறார். செய்து வருகிற போது என்ன பண்றதுனாக்கா ஆழ்வார் இவருக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஆழ்வாருடைய கடாட்சத்தாலே அவர் இளம் பெண்ணாக மாறுகிறார். அந்த கூனியான கிழவி இளம் பெண்ண சிறு வயசுல இருக்கு. அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான ராஜா என்ன பண்றான் அப்படின்னாக்கா இவ்வளோ ரொம்ப அழகா இருக்காளே, இவ்வளோ நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கான் அந்த ராஜா. நாளாக ராஜாவுக்கு வயோதிகம் அதிகரிக்கிறது, அவனுடைய உடம்புல வயோதிகம் அதிகரிக்கிறது. ஆனா இவருடைய வயோதிகமானது இவர்களுக்கு வயசே ஆகலை இந்த ராணிக்கு. அப்போ ராணி இடத்துல போய் கேட்கறான், நீ உண்மையை சொல்லி, உனக்கு எப்படி நீ இன்னும் இளமையாகவே இருக்க, எப்படி உனக்கு வயசானது அதிகரிக்கவில்லை அப்படின்னு கேட்கறான். அப்போ இவ சொல்றா, இதே மாதிரி திருமிழிசை பிரான்னு ஒருத்தர் இருக்கார், திருமிழிசை ஆழ்வார்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவரிடத்துல நான் இதே மாதிரி பணிவிடைகள்லாம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ பண்ணி கொண்டு இருக்கும்போது என்ன ஒரு தடவை பார்த்து விசேஷமாக கடாட்சம் பண்ணார். அதுலேருந்து என்னுடைய இளமையானது குறையவில்லை, எனக்கு வயோதிகமாக வரவில்லை அப்படின்னா. அப்போ அந்த ராஜா என்ன சொல்றார் அப்படின்னாக்கா ராஜாவிடத்துல அந்த துர்புத்திரையும் உள்ள மந்திரிகள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த ஆழ்வார் பார்வை பார்த்ததுக்கே இப்பேற்பட்ட ஒரு பெருமை அப்படின்னாக்கா உங்களை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டானாக்கா என்ன ஒரு பெருமை வரும் அப்படின்ற. அந்த சமயத்தில் கணிகண்ணன், அதாவது ஆழ்வாருடைய சிஷியனான கணிகண்ணன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பிக்ஷை எடுத்து அதை கொண்டு ஆழ்வார் இடத்துல கொண்டு சேர்ப்பிப்பான். 2 பேருமாக சேர்ந்து உண்பார்கள். அப்போது கணிகண்ணனை பார்த்து இந்த ராஜா பார்த்து சொல்கிறான், ஆழ்வாரை வந்து என்னை பற்றி பாட சொல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஆழ்வார் அவர்கள் எம்பெருமானை தவிர வேற யாரையும் பாடவே மாட்டார் என்னுடைய ஆழ்வார் அப்படின்னு சொல்லி ஆழ்வாருடைய நிலையை தெரிவிக்கிறான். அப்போ உமக்கு வேலை இல்லை, இந்த ஊரை விட்டு நீரும் கிளம்பும் ஆழ்வாரும் கிளம்பும் அப்படின்னு சொல்றான். அப்போ என்ன பண்றாரு அப்படின்னாக்கா திருமிழி ஆழ்வார் பார்த்தாராம், கணிகண்ணன் போகின்றான் காமருபூம் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணி உடைய சென்னா புலவன் நானும் போகின்றேன், நீ முன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னாராம். எம்பெருமானோட பார்த்து தெரிவிக்கிறான், கணிகண்ணனே போயிட்டான் இந்த ஊரை விட்டு, கணிகண்ணன் போனப்புறம் எனக்கே வேலை இல்லை, நானும் அவன் பின்னாடி போறேன், நான் போனானாக்கா உனக்கு என்ன இந்த ஊர்ல இருக்கு வேலை, நீயும் என் கூட உன்னுடைய பைனாகப்பாய் சுருட்டி கொண்டு வந்துரு அப்படின்னு காஞ்சிபுரத்துலேருந்து 3 பேரும் கிளம்புறான். முதல்ல கணிகண்ணன் போறான், கணிகண்ணன் பின்னாடி திருமிழிசை ஆழ்வார் போறார், திருமிழிசை ஆழ்வார் பின்னாடி யதோத்தகாரி அவனுடைய பைனாகப்பாயை சுருட்டி கொண்டு பின்னாடியே போறார். அன்றைக்கி ராத்திரி பார்த்தானாக்கா அந்த காஞ்சிபுரமே ஒரே ரொம்ப இருளோன்னு கிடக்கிறது. அந்த கிடக்கிற சமயத்தில் பார்த்து அந்த ராஜா வினவரான், என்ன சமயம் இது, காஞ்சிபுரமே மொத்தம் இருட்டா இருக்கே அப்படின்ற போது இந்த யதோத்தகாரி எம்பெருமான் இந்த ஊரை விட்டே போயிட்டார். யதோத்தகாரி ஊரை விட்டு போயிட்டாரா, ஏன் ஊரை விட்டு போயிட்டார் அப்படின்னாக்கா திருமிழிசை ஆழ்வார் ஊரை விட்டு போயிட்டார். திருமிழிசை ஆழ்வார் ஊரை விட்டு போனதுனால இந்த யதோத்தகாரி எம்பெருமான் அவரும் ஊரை விட்டு போயிட்டார் அப்படின்றான். யதோத்தகாரி எம்பெருமான் திருமிழிசை ஆழ்வார் ஏன் ஊரை விட்டு போயிட்டார், திருமிழிசை ஆழ்வார் ஏன் ஊரை விட்டு போனான்னாக்கா கணிகண்ணனை நம்ம ஊரை விட்டு கிளம்ப சொன்னோம், கணிகண்ணன் ஊரை விட்டு கிளம்ப சொன்னோடனே அவன் திருமிழிசை ஆழ்வார்கிட்ட போய் சொன்னான். திருமிழிசை ஆழ்வார் யதோத்தகாரி எம்பெருமானையும் கலப்பி கொண்டு இங்கே பக்கத்தில் ஓரிரவு இறக்கை அப்படின்னு ஒரு பாலாத்தங்கரையில் அங்கே போய் தங்கியிருக்கார். ராஜா மறுபடியும் வந்து வேண்டிக் கொள்ள அவர்கள் மூவரும் இங்கே வந்து நின்றாலாம். யதோத்தகாரி எம்பெருமானுக்கு ஆழ்வார் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, கையில் அப்படியே வச்சிருந்தான்.
அவனுடைய பைனாக பாய அப்படியே சுருட்டி வச்சுருந்தான். ஆழ்வார் பார்த்தான், கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமருவும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணியுடைய சென்னாப்புலவன் நானும் போக்கொழிந்தேன், நீ உன் பைனாகப்பாய் விரித்துக்கொள் அப்படின்னாரான். ஆழ்வார் சொன்ன மாத்திரத்திலே செஞ்சதுனால என்ன பண்றான் அப்படின்னாக்கா, பொதுவாகவே திருவரங்கம் எம்பெருமான் போலே எதோத்தகாரி எம்பெருமான் முன்னொரு காலத்திலே சயனித்து கொண்டிருந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, ஆழ்வார் சொன்ன உடனே சென்ன மாத்திரத்திலேயே ஒரு படுக்கையை போட்ட உடனே எந்த பக்கம் போடுறோன்னு தெரியாம இந்த பக்கம் திருப்பி வச்சு பத்துனானா. அதனால அவனுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமான் என்று ஒரு பெரிய திருநாம வியூகமாக இந்த எதோத்தகாரி எம்பெருமானுக்கு அமைந்தது. அது கொண்டு நாக்கொண்டு மானிடம் பாடேன். அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, நலமாக தீக்கொண்ட செஞ்சடையான் சென்னு. அதாவது மேலே இருக்கக்கூடியதான் நெருப்பு போலே சிவந்த ஜடையை உடையதான ருத்ரனிடம், அதாவது சென்று என்னுடைய சர்வசக்தியும் கொண்டு இகழ்தான அவனுடைய வைத்து திருவடிகளிலே பரிமாறிக்கொண்டு, அதாவது இந்த சிவையுடைய சிவன் தன்னுடைய அகங்காரத்தை விட்டொழித்துத்தானே எம்பெருமான் எழுந்தருளிய இடத்துக்கே சென்று எம்பெருமானுடைய மென்மையான தகுதியான பூக்களை திருவடிகளிலே சமர்ப்பித்து தன்னுடைய சக்தி உள்ளவரை அவனை துதிக்க. பொதுவாகவே யாராவது ஒருத்தரை போய் நம்ம துதிச்சோம் அப்படின்னா அவருக்கு என்ன ஒரு பெருமை ஏற்படும் அப்படின்னாக்கா, அவர் என்ன நினச்சிருக்கா, நம்மளை போய் துதிச்சிருக்கா, நம்ம துதிச்ச உடனே ஏதாவது ஒரு வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தன்மையானது ஏனைய தெய்வங்களுக்கெல்லாம் ஏற்படும். ஏனைய தெய்வங்கள்லாம் ஏன் வரம் கொடுக்கறது, எம்பெருமான் ஏன் வரம் கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னா, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சாய்க்கிறா இல்லாத பெருமையெல்லாம் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம போய் வரம் கேட்டோம் அப்படின்னாக்கா, அதை கொண்டு இந்த தெய்வங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, தனக்கு எல்லா பெருமையும் இருக்குன்னு நினைச்சு என்ன பண்றது, வரங்கள் கொடுத்து விடுறது. ஆனா இந்த எம்பெருமான் ஏன் வரம் கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னாக்கா, எம்பெருமானுக்கு இல்லாத பெருமையே கிடையாது. தனக்கும் தன் தன்மை அறிவறியானை எம்பெருமான், அவனுடைய பெருமை அவனுக்கே தெரியாது. அப்பேற்பட்ட பெருமையுடையவனான எம்பெருமான், அவனிடத்துல இல்லாதும் கிடையாது. அப்போ ருத்ரன் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, பரமசிவனான ருத்ரன் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, எம்பெருமானிடத்திலே அவருடைய திருவடிகளிலே பூக்கள்லாம் சமர்ப்பித்து அவனுடைய பெருமையை பாடுகிறார். அதை கேட்டு மகிழாத, அதாவது அப்பேற்பட்ட அந்த பாட்டுனாலே ஏதாவது ஒரு பெருமை ஏற்படுமா அப்படின்னாக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எம்பெருமானுக்கு ஒரு பெருமையுமே கிடையாது. வைகுந்த செல்வனார் சேவடி மேல் பாட்டு. எம்பெருமான் அதான் நினைப்பானா அப்படின்னாக்கா, இதனால தனக்கு ஏதாவது ஒரு புதிதாக ஒரு பெருமை ஏற்படாது என்று நினைத்திராத வைகுண்டன் அவனுடைய தகுதியான பாட்டை கொண்டு நான் மானிடர்களை பாடமாட்டேன் என்று அருளி செய்கிறார் இந்த 75வது பாசுரத்திலே. அதற்கு மேற்பட 76வது பாசுரம், பாட்டும் முறையும் படுகதையும் பல்பொருளும் ஈட்டிய தீயும் எரிவிசும்பும் கேட்ட மனுவும் சுருதி மறைநான்கும் மாயன் தனமாயில் பட்டதற்பு. பாட்டும், பாட்டு அப்படின்னாக்கா பாட்டுக்கள், இசை, இயல் அப்படின்னு சொல்றோமே, ரெண்டுமே இதுல சேர்த்துக்கலாம். அதற்கு மேற்பட படுகதை, படுகதை அப்படின்னாக்கா உயர்ந்த நூலாக சொல்லக்கூடியதான அவற்றினுள்ளே அமைந்திருக்கக்கூடியதான பொருள்கள். அதற்கு மேற்பட இரண்டாவதாக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா பாட்டு. பாட்டு அப்படின்னா அவனுடைய கீர்த்தனங்களான இதிகாசங்கள். அதற்கு மேற்பட பல்பொருள். பல்பொருள் அப்படின்னாக்கா அவற்றை பற்பல விளக்கங்களை அற்கக்கூடியதான புராணங்கள். ஈட்டிய தீயும். ஈட்டிய தீயும் அப்படின்னாக்கா ஒன்றிலே 5 பூதங்களும் ஒன்று என்று கூறலாம்படி ஒன்றோடொன்று சேர்க்கப்பட்ட அக்னியும் விசாலமான ஆகாசமும். அதற்கு மேற்பட மனு அப்படின்னாக்கா மனு தர்மம், நம்மளுடைய கேட்ட மனு, அதாவது மனுக்கு மேற்பட ஒரு பிரமாணமானது எங்கேயுமே சொல்லப்படவில்லை அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதற்கு மேற்பட சுருதி மரணாங்கும், அதாவது 4 வேதங்களும். அதற்கு மேற்பட மாயன். மாயன் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம், ஆச்சரியபூதனான எம்பெருமான். அவனுடைய சங்கல்பத்திலே இதெல்லாம் உண்டானவை. அதாவது பாட்டு, படுகதை அப்படின்னாக்கா முதல்ல இருக்கக்கூடியதான இயல் இசை. அதற்கு படுகதை அப்படின்னாக்கா பொருள். இரண்டாவது அர்த்தமாக நம்பிள்ளை இங்கே தெரிவிக்கக்கூடியதானது பாட்டு. பாட்டு அப்படின்னாக்கா இதிகாசங்கள். இதிகாசங்களை விஸ்தீரமாக சொல்லக்கூடியதான படுகதை அது புராணங்கள்.
ஸ்லோக ரூபமாகவே அமைந்திருக்கிறது இதிகாசங்கள், அதற்கு விளக்கமாக அமைந்திருக்கக்கூடியதான புராணங்கள், அவற்றிலே சொல்லப்படுகிறதான ஈட்டிய தீயும் இருவிசும்பும் பஞ்சபூதங்கள். இருவிசும்பு அப்படின்னாக்கா ஆகாசம், ஈட்டிய தீ அக்னி, அதில் இருக்கக்கூடியதான விசாலமான ஆகாசம். இவற்றை சொன்னது அப்படின்னாக்கா என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, இவற்றை சொன்னது அண்டகாரனான பஞ்சபூதங்களும் தேவர்கள் முதலான படைப்புகள் அனைத்துக்கும் உபலட்சமாக கொள்வது. அதாவது இவற்றை ரெண்டு சொல்லுவதனால பஞ்சபூதங்களுக்கும் ஆகாசமானது உபலட்சணம், ஈட்டிய தீயும் இருவிசும்பும் அப்படின்னாக்கா இரண்டு சொன்னதுனால தேவர்களுக்கும் உபலட்சணமாக இவைகள்லாம் கொள்ளுவது. இவர்கள்லாம் எதனால ஏற்பட்டது அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே ஏற்பட்டது அப்படிங்கிறத 76வது பாசுரத்திலே நமக்கு தெரிவிக்கிறார். 77ஆம் பாட்டு, தற்பெண்ணை தானறியா ஆனேலும் தடங்கடலை கற்கொண்டு தூர்த்த கடல் வண்ணன் ஏற்கொண்ட வெவ்வினையும் தீர்க்க விளங்கா மனம் வைத்தான் வெவ்வினையும் மாயுமால் கண்டு. எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, சீதா பிராட்டியிடம் கொண்ட அன்பாலே கடலையே அடைத்தான். பெரிய கடைகளிலே என்ன பண்றான் அப்படின்னாக்கா, ஆழ்வாரே சாய்க்கிறாரே, அரங்கனே தரங்கநீர் அரங்க மண்ணு குன்னு சூழ் மரங்கள் தேய மாநிலம் குலுங்க மாசுனம் சுழாய் நெருங்கனி கடைந்த போது நின்ன சூரரென் செய்தாள் உரங்கையாள் உகந்த வெந்தை கூறுதேர வேரிதே. எல்லாம் குரங்குகள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய பிரபாவத்தினாலே இந்த மலையானது அணையானது கட்டியது. அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, என்னுடைய தற்பெண்ணை தானறியானேன். எம்பெருமான் என்னுடைய குத்தங்கள்லாம் அவன் எப்படி கொள்கிறான் அப்படின்னாக்கா, என்னுடைய குத்தங்கள்லாம் அவன் அறிந்து கொண்டாலும் எம்பெருமானானவன் என்ன பண்றான், கற்பெண்ணை தானறியானேலும் அறிந்து கொண்டாலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா எனக்கு அருளை செய்கிறான். ஏற்கொண்ட வெவ்வினையும் தீர்க்க, எனக்கு அருள் செய்து என்னுடைய எல்லா துன்பங்களிலும் போக்கும்படி என்னிடம் தன்னுடைய திருவுள்ளத்தை வைத்தான். வெவ்வினையும் மாயுமால் கண்டு, அவருடைய அருளை கண்டே என்னுடைய பாவங்கள்லாம் அழிந்தது. எம்பெருமான் அவன் ஒரு பார்வை பார்த்தாலே போறோம். எங்க தெரியறது அப்படின்னாக்கா, விஷ்ணு புராணத்துல ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த பசுக்களிலே அழைத்து கொண்டு எம்பெருமான் பிருந்தாவனத்துக்கு செல்கிறான். இந்த பிருந்தாவனத்துக்கு செல்லும் பொழுது பிருந்தாவனமானது நெருஞ்சி காடாக இருக்கிறது. எம்பெருமானுடைய விசேஷ கடாட்சத்தாலே பார்த்தான் அந்த நெருஞ்சி காடுகள்லாம் எப்படி மாறித்து அப்படின்னா, மிகவும் அழகியதான ஸ்லோலைகளாக மாறித்து, மிகவும் அழகியான மரங்கள் என்னைக்கும் பூக்கக்கூடியதான பூக்களாக மாறித்து இந்த நெருஞ்சி காடான நிலம். ஆக எம்பெருமானுடைய கடாட்சம் இருந்தாலே போரும். அவனுடைய கடாட்சமானது எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, அவனுடைய சரணமடைந்து விட்டால் இந்த சேத்தனருடைய பாவங்கள் எல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். ஏற்கொண்ட வவ்வினையும் தீர்க்க வணங்கா மனம் வைத்தான் விளங்கா மனம் வைத்தான் வெவ்வினையும் மாயுமால் கண்டு. எல்லாமே அழிந்தது. என்னுடைய சொற்களையே நான் எல்லா செய்த அடிமையாக கொண்டு என்னுடைய பாபத்தை போக்கினான். ஆழ்வார் என்ன பண்ணார்? ஆழ்வார் போய் ஒரு காரியத்தை பண்ணறா, ஏதாவது ஒரு காரியமாக கொண்டு எம்பெருமான சரணம் அடைஞ்சாரா அப்படின்னாக்கா சரணமே அடையல. எம்பெருமான் ஆழ்வார் அருள் செய்த பாட்டுகளையே கொண்டு எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா அவனுக்கு அருள் புரியறான். அதற்கு மேற்பட 78வது பாட்டு பரமசிவனுடைய வைபவத்தை நமக்கு இங்கே தெரிவிக்கிறார். கண்டு வணங்கினார் கென்லாங்கொள் காமனுடல் கொண்ட தவத்தார் குமை உணர்த்த வண்டலம்பும் தாளரங்கள் நீழ்முடியான் தன் பெயரே கேட்டிருந்து அங்காரணங்கள் ஆனமையாளாய்ந்து. ஒரு சமயம் கைலாயத்துல இந்த பரமசிவனான எம்பெருமான் பரமசிவன் அவன் தியானித்து கொண்டு அமர்ந்திருக்கிறான். அவருடைய பத்னியான உமை, அந்த உமை என்ன பண்றார் அப்படின்னாக்கா, உமை யார நீர் தியானித்து கொண்டு அமர்ந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறா திருமழிசை அது பரமசிவன் இடத்துல. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, நினைத்த மாத்திரத்திலேயே அவன்
மெய்யுருகி போய் விழுகிறான். அதாவது என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, உள்ளமானது பூரித்து விட்டது, அவருடைய உள்ளமானது எப்பேற்பட்டதானாக பூரித்து விட்டது அப்படின்னா என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, அவருடைய உள்ளமானது உருகி விட்டது. அதாவது இங்க நம்பிள்ளை 2 இடங்களிலே ரொம்ப ஆச்சரியமாக இந்த வைபவத்தை நமக்கு காமிக்கிறார். இது சகஸ்ரநாமத்தில் வரக்கூடியதான அந்த ஸ்லோகம்தான். எம்பெருமான் தானே உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே அந்த ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான வைபவத்தை ஆழ்வார் இங்கே நமக்கு ஒரு பாட்டாக பாசுரமாக அருளி செய்கிறார். கண்டு வணங்கினார் கெண்ணாங்கொள், அவனை நேரில் கண்டு அவனுடைய திருவடிகளிலே வணங்கியவர்களுக்கு என்ன ஆகுமோ? யாருக்கு சுவாமி நேர வணங்கினா என்ன ஆகுமோ அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்கிறார். யார் அப்படி நைந்து சோர்ந்து போனான் அப்படின்னாக்கா, பரமசிவன் நைந்து சோர்ந்து போனான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னாக்கா, காமனுடல் கொண்ட தவத்தார் குமை உணர்த்தார். இந்த வைபவமானது, இந்த கதையானது நிறைய பேருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். பரமசிவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னாக்கா, காமனை எரித்தவன். அதாவது பார்வதியும் பரமசிவனையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக இந்த காமன் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, பரமசிவன் தியானத்தில் இருக்கும் சமயத்திலே அவனுடைய மனதை மாற்றுவதற்காக வருகிறார். அப்போ அந்த தவம் கலைந்தவாறே என்ன பண்றார் அப்படின்னாக்கா, இந்த பரமசிவன் இந்த காமனை எரிக்கிறார். அதாவது காமனையே எரித்தவன் இந்த பரமசிவன். அவனிடத்துல என்ன பண்றார் அப்படின்னாக்கா, தவத்தார்க்கு உமை உணர்த்த, தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது உமை உணர்த்த, அதாவது ஞானப்பிரதனான பரமசிவன். கிட்டத்தட்ட 17வது பாசுரத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். ஆளன் இடர்கீழ் அறநெறியை நால்வர்க்கு மேலை வெறித்துரைத்தான் மெய்த்தவத்தோன் ஞானமளந்தானை ஆடி கிடந்தானை ஆள் மேல் வளர்ந்தானை தான் வணங்குமாறு. அதாவது இந்த ஆழ மரத்தினுடைய அமைந்து கொண்டு தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடியதான ஒரு சுரூபத்தை இந்த பரமசிவன் தாங்கி கொண்டு என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடியதான அகஸ்தியர், புலஸ்தியர், தக்ஷர், மார்க்கண்டேயர் ஆகிய நால்வருக்கு என்ன பண்றார் அப்படின்னாக்கா, தான் வழிபடும் நல்வழியை அவர்களுக்கெல்லாம் உபதேசித்தான் இந்த பரமசிவன். அவனுக்கே சிவன் இந்த உமையானவள் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, மாத்தி உரைக்கிறார். முறை மாறாடி பரமசிவன் உமாதேவிக்கு உணர்த்த வேண்டி இருக்க, இந்த உமாதேவி என்ன பண்றா அப்படின்னாக்கா, பரமசிவனுக்கு உணர்த்தவொன்னே என்ன பண்றா அப்படின்னாக்கா, வண்டலம்பும் தாளங்கள் நீழ்முடியான். அதாவது இந்த தேன் வண்டுகள்லாம் இருக்கே, வண்டுகள்லாம் தேன் வெள்ளத்துல கிடந்து அலையுமா. அப்பேற்பட்ட தேன் வண்டு இருக்கக்கூடியதான திருத்துழாய் மாலை அதை எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, திருவபிஷேகத்தை உடையதான எம்பெருமான் ஆதிராஜ்ய சூசகமாக திருத்துழாய் மாலையாலே அலங்கிருதமாக திருவபிஷேகத்தை உடையவனான எம்பெருமான். திருத்துழாய் எம்பெருமானுக்கே உரித்தானது. அந்த திருத்துழாயிலே வண்டுகள்லாம் வந்து மொய்த்திருக்கக்கூடியதான திருத்துழாயை மாலையாலே திருமுடியிலே சூடியிருப்பவனான எம்பெருமான். மண்டலம்பும் தாளங்கள் நீழ்முடியான் தன் பெயரே கேட்டிருந்து அங்காரணங்கள் ஆனமையால் ஆய்ந்து கண்டு வணங்கினார் கெண்ணாங்குள். நினைத்த மாத்திரத்திலேயே பரமசிவன் நினைத்த மாத்திரத்திலேயே அவன் மனமானது உருகி போச்சு அப்படின்னா, எம்பெருமானை நேரே சாட்சாத்கரிக்க பெறுபவர்கள் எப்படியாக இருப்பார்கள்? அதாவது இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய மாத்தி இருக்கக்கூடியதான பரமசிவனுக்கே இப்பேற்பட்ட நிலைமை அப்படின்னா, எம்பெருமானை நினைத்த மாத்திரத்திலே சாத்விகர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எப்பேற்பட்ட நிலைமையானது ஏற்படும்? எம்பெருமானை நேர பார்த்துட்டா எப்படி இருப்பார்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ற நிலைமையை அனுபவிக்கிறார். 78வது பாசுரத்திலே 79வது பாசுரம். ஆய்ந்து கொண்டு ஆதிப்பெருமானை அன்பினால் வாய்ந்த மனத்திருத்த வல்லாறுகள்
ஏய்ந்ததுவும் வைகுந்தமாக விரும்புவரே தாமும் தன் வைகுந்தம் காண்பார் விரைந்து. எம்பெருமானை பாங்காக மனதில் நிலைத்திருக்க வல்லார்கள் ஆய்ந்து கொண்டு ஆதிப்பெருமானை, ஆதிப்பெருமான்னா இந்த உலகத்தை படைத்தவனான சர்வேஸ்வரன், அவனை ஏய்ந்த இடம் அனுபவித்திருக்கிறதுக்கான ஏய்ந்த இடமானது எது அப்படின்னாக்கா அதுதான் ஸ்ரீவைகுண்டம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள்லாம் ஆழ்வாரே சொல்றே, அருள் செய்கிறரே, உனிலாய்வி ஐவரால் குமகீர்த்தி என்னையுன் பாதவங்கயம் அந்நிலா வகையே நலிவான் எண்ணம் எண்ணுகின்றாய் எண்ணிலா பெருமாயனை இமையோர்கள் ஏத்து உலகம் உன்னுடைய என்னலே அமுதையப்பனே என்னை ஆழ்வானே ஐம்புலங்கள் ஐவர் திசை திசை உமைத்தித்துகின்றனர். இங்க நமக்கு உள்ள இந்திரியங்களாலும் எம்பெருமானை நினைக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னாக்கா அவளும் நமக்கு விரோதி. அதற்கு மேற்பட ஆழ்வார் தெரிவிக்கிறார், கொண்ட வெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை. அங்கேயும் விரோதி இருக்கு, உள்ளேயும் விரோதி இருக்கு, வெள்ளையும் விரோதி இருக்கு. அவனை ஏகாந்தமா அனுபவிக்கிறதுக்கான இடமானது என்ன அப்படின்னாக்கா அதுதான் எம்பெருமானுடைய வைகுண்டம். அப்போ இப்பேற்பட்ட முமுட்சுக்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இதற்கு முன் ஆசை வைத்து விடாமல் இருந்த தன் உடலையும் வியாதியாக நினைப்பர். உடம்புக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துடுத்தோம் அப்படின்னா அந்த வியாதி போக்குறதுக்காக எப்பேற்பட்ட பிரயத்தனமாக நாம் செய்கிறோம். இப்பேற்பட்ட அன்பை உடையவர்கள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, இப்படி இருக்கக்கூடியதான உடம்பையே, ஐயோ இதற்கு முன்னாடி எம்பெருமான இடத்துல நாம போய் ஆசிரியர்களே என்ன உடம்பு இது அப்படின்னு சொல்லி இந்த உடம்பையே வெறுப்பார்கள். ஏய்ந்ததம் தாங்கள் கூடியிருக்கக்கூடியதான உடலை, குந்தம் அப்படின்னாக்கா இங்க இருக்கக்கூடியதான தெலுங்கு சொல், வடுக மொழியிலே வடுக பாஷையிலே வியாதியாக நினைப்பார்கள். இந்த உடம்பையே வியாதியாக நினைப்பார்கள். எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றின அடியவர்களுடையதே ஸ்ரீவைகுண்டம். வைகுந்தம் அப்படின்னாக்கா திருவரங்கம், அப்படின்னாக்கா அரங்கத்து அடியவர்களுடையதே திருவரங்கம். அப்பேற்பட்டதாக வைகுந்தம் அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய திருவடியை பற்றின அடியவர்களுடையதே இந்த வைகுண்டம் அப்படின்னு நமக்கு காட்ட கிடைக்கிறது. ஆக இந்த பாசுரத்தாலே என்ன பண்றார் அப்படின்னாக்கா, எம்பெருமானை இதயத்திலே வைத்தவர்கள் பிற விஷயங்களை எல்லாம் அபேட்சிதம் செய்து பரமபதத்தை காண்பதில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். எல்லாத்தையுமே விட்டுருவா, எம்பெருமானுடைய பரமபதம் என்னைக்கு கிடைக்குமோ, எம்பெருமானுடைய சங்கல்பத்தாலே என்னைக்கு கிடைக்குமோ என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அப்பேற்பட்டதான எம்பெருமானுடைய அடியவர்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம் இந்த 79வது பாசுரத்தினாலே. 80வது பாசுரம், விரைந்தடுமின் மேலொரு நாள் வெள்ளம் பறக்க கரந்துலகம் காத்தளித்த கண்ணன் பரந்துலகம் பாடின வாடின கேட்டு படுநரகம் வீடின வாசற் கதவு. ஒரு காலத்தில் எம்பெருமானுடைய பிரளயமானது ஏற்பட்டது. அந்த பிரளயமானது ஏற்பட்ட உடனே என்ன பண்ணான் எம்பெருமான் அப்படின்னாக்கா, எல்லா உலகங்களையும் தானே விழுங்கினான். அப்ப ஏற்பட்ட விழுங்கி காத்த பெருமானுடைய உலகங்களிலே உள்ள ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய பெருமைகளை நினைத்து பாடி ஆடுகிறார்கள். இந்த சொல்லெல்லாம் கேட்ட உடனே என்ன பண்றது அப்படின்னாக்கா, இந்த நரகத்தில் இருக்கக்கூடியதான கதவு, அந்த நரகத்துல இப்பேற்பட்ட இந்த வைஷ்ணவமே, இந்த உலகமே என்னவாக ஆகிறது அப்படின்னாக்கா ஸ்ரீ வைஷ்ணவ மயமாக ஆகிவிட்டது. ஆகிவிட்டதுனாலே நரகத்துல யாருமே இல்லை. அப்போ நரகத்துல யாருமே இல்லாதனால நரகத்தினுடைய கதவுகள்லாம் தானாவே கழண்டு விழுந்துருது அப்படின்னு நமக்கு இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அதாவது துன்பப்படும் நரகத்தில் துன்பப்படுவதற்கு யாரும் இல்லாததால் கதவுகள் திறக்கவும் மூடவும் தவிர்ந்து போயின அப்படின்னு நமக்கு இங்க ஆழ்வார் காமிக்கிறார். இதே நிலையை தான் நம்ம ஆழ்வாரும் ஒன்றும் தெய்வம் அருளி செய்த உடனே என்ன பண்றோம் அப்படின்னாக்க, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் எம்பெருமானுக்கு ஆசிரியித்தார்கள். இந்த உலகமே சிவைஷ்ணவர்களாக ஆயிற்று. இது மோட்சமோ, இது ஸ்ரீவைகுண்டமோ, இல்லை திருக்குருகூரே
என்ன வச்சுனாக்கா இந்த உலகமே நான் என்னவா மாறித்து அப்படின்னாக்கா வைகுந்தமா மாறித்து. இதை காண்பதற்காக மேலே இருக்கக்கூடியதான நிலத்தேவர்கள், அதாவது மேலே இருக்கக்கூடியதான நித்தியசூரிகள்லாம் அந்த உலகத்துக்கு வரா. இவர்களும் அவர்களும் சேர்த்தியாக இருக்க இதற்கு ஆழ்வார் பொலிக பொலிகா என்று பாசுரம் பாடுகிறார் நம்மாழ்வார். அதே மாதிரி இங்கே திருமிஷி ஆழ்வாருக்கு என்ன ஒரு பாவமானது ஏற்படுகிறது, திருமிஷி பிரானுக்கு என்ன ஒரு பாவமானது ஏற்படுகிறது அப்படின்னாக்கா, முந்தைய ஆழ்வார்கள் மற்றும் தன்னுடைய உபதேசத்தாலே உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் திருந்த அதை கொண்டாடுகிறார் இந்த திருமிழிசை ஆழ்வார். உலகமே வைஷ்ணவமயமாக மாறித்து எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிப்பாடி எங்கும் பரந்தன தொண்டீர் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. அப்பேற்பட்ட மயமாக இந்த பூகுலமாக எம்பெருமான் படைத்த உலகெல்லாம் மாறித்து யாருமே இல்லாததுனால என்னாச்சு அப்படின்னாக்கா, அப்படி பேர்பட்டவர்கள் பாவம் செய்தவர்கள் எம்பெருமானுடைய சொல்லி பாடுபவர்கள் நிச்சயமாக பாவங்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். பாவமே செய்தாலும் எம்பெருமான் அவனை சரணமடைவதால் எம்பெருமான் அவர்களை காப்பாற்றி விடுகிறான். ஆக நரகத்துக்கு யாருமே ஆள் இல்லாமல் போச்சு. இப்போ ரொம்ப நாள் ஒரு வீடுக்கு ஆளே இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா அந்த கதவை திறக்கவும் முடியாது மூடவும் முடியாத நிலை எப்படி இருக்குமோ அப்பேற்பட்டதான நிலையானது எம்பெருமானை இங்கே நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு நமக்கு காமிக்கிறார். அந்த நரகங்கள்லாம் தானே கழண்டு போச்சு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தானாக்கா ஒரு வீட்டில் அந்த கதவுகள்லாம் எப்படி தன்னிடையே விழுமோ அதே மாதிரி நரகத்துக்கு போக ஆள் இல்லாதையாலே இந்த நரகத்தினுடைய கதவுகளெல்லாம் தன்னிடையே கீழே விழுந்து போயிற்று அப்படின்னு நமக்கு இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். ஆகா 71வது பாசுரம் தொடங்கி சரமஸ்லோகார்த்தம் தொடங்கி அதற்கு தொடக்கமாக அதனுடைய ஒரு வழிவந்ததான கிட்டத்தட்ட 80வது பாசுரம் வரைக்கும் சரமஸ்லோகார்த்தத்தினுடைய பாசுரத்தை நாம் அவருடைய வைபவத்தை சுவாமி பார்த்தசாரதியினுடைய திருவடிவாரத்திலே அடியேன் அனுபவித்தேன். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அடியேன் இங்கே சாதித்த விஷயங்கள்லாம் நம்பிள்ளை படியிலே இருக்கிறது. அடியேன் சாதித்ததெல்லாம் நம்பிள்ளை படியிலே நமக்கு காட்ட கிடைக்கிறது. இது ஓலைச்சுவடியிலே இந்த விளக்கங்கள்லாம் இருந்தது. இதை நமக்கு வெளிக்கொணர்ந்தவர் ஸ்ரீ மண்டைய மணந்தாம்பிள்ளை வேங்கட கிருஷ்ணமாச்சார சுவாமி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு, அவர் இந்த ஓலைச்சுவடியிலேருந்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்து இதை ஒரு புத்தகமாக நமக்கு மிகவும் அழகாக காமித்திருக்கிறார். அவரே அந்த வியாக்கியானங்களுக்கெல்லாம் ஒரு விளக்க உரையும் அருளி செய்துள்ளார். முதல்ல அடியேன் போய் தெரிவித்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, சுவாமி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி இதே மாதிரி உபன்யாசம் ஏற்பாடு பண்ணிருக்கா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இந்த பாசுரங்களில் இந்த வியாக்கியானங்கள்லாம் இருக்குது, இதையும் சேர்த்து சொல்லி இன்னும் மேலும் சுவையாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சுவாமியை தெரிவித்தார். அதையே சுவாமியுடைய வார்த்தைகளையே தாரகமாக கொண்டு அடியேன் இவ்விடத்திலே ஸ்ரீ காஞ்சி சுவாமி அருளி செய்த திவ்யார்த்த தீபிகை அதிலிருந்து சில விஷயங்களையும் உள்ளீட்டாக கொண்டு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களிலிருந்தும் சிலவற்றை உள்ளீடாக கொண்டு நம்பிள்ளை வியாக்கியானத்திலிருந்து பல விஷயங்களை உள்ளீட்டாக கொண்டு இங்கே ஒரு சில வார்த்தைகளை தெரிவித்தேன். ஸ்ரீவே திருநாராயணபுரம் எதிகிரி எதிராஜ ஜீயர் சுவாமியுடைய திருவடி வாரத்திலே மிகவும் அழகாக அவருடைய பரம கிருபையாலே இந்த 325 நாட்களாக நடைபெறக்கூடியதான இந்த உபன்யாசங்கள் எவ்வளோ வைபவங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தினந்தோறும் இந்த திவ்ய பிரபந்தம் ஆழ்வாருடைய அருளிச்செயல் அதனுடைய ஏற்பட்டதான வைபவங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்கிறோம். இதற்கு மேற்பட இந்த நம்பிள்ளை படி எங்கே கிடைச்சது அப்படின்னாக்கா, இதுவும் மேல்கோட்டையிலே கிடைத்தது. அங்கே இருக்கக்கூடியதான எம்பெருமான் யார்னா அவர் தான் செல்வநாராயணன். இந்த நான்முகனை நாராயணன் படைத்தான். இந்த புகழும் எங்கே தெரிவிக்கிறது அப்படின்னாக்கா, இந்த நான்முகன் திருந்தாதி ஃபுல்லாக எம்பெருமானுடைய புகழே தெரிவித்திருக்கக்கூடியதானது. அப்பேற்பட்டதான எம்பெருமானிடத்திலே அங்கே அந்த மேல்கோட்டை அவர் அதுக்கு மேற்பட்ட மேலக்கோட்டை திருநாராயணபுரம்
அங்கே கிடைத்த ஓலைச்சுவடிகளை வைத்துக்கொண்டு நம்பிள்ளை ஈடானது வெளியிட, அதே யார் வெளியிட்டா அப்படின்னாக்கா அவரும் திருநாராயணபுரம் சம்பந்தம் பெற்ற மண்டை மணந்தாம்பிள்ளை வெங்கட கிருஷ்ணமாச்சார் சுவாமி அவர் வெளியிட, அதை கொண்டு அடியேன் ஒரு சில வார்த்தைகள் இங்கே தெரிவித்தேன். இந்த அடியேன் தெரிவித்த வார்த்தைகளிலே பல இடங்களிலே குற்றம் குறைகள் இருந்தால் அடியேனை திருத்தி பள்ளி கொள்ள வேண்டுமாக பிரார்த்தித்து கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமன்மல்லாபுரீசாய கமலாலய வக்ஷசே ஞானப்பிரபா ஸ்வரூபாய ஸ்தலசையாய மங்களம். ஸ்ரீமன்மல்லாபுரீசாய ஞானதீப பிரபாயுஷே ஸ்ரீபூதயோகினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் ஸ்தலசாயினே மங்களம் கார்கியவம்சாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களாசாசன பரைஹி மதாச்சாரிய புரோக்ரமைஹி சர்வைஸ்ரபூர்வைராச்சாரியை சக்ருதாயாஸ்து மங்களம். அடியேன் ராமானுஜதாசன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.